இந்திய இராணுவத்தில் பணிபுரியும் போது 2 பிள்ளைகளும் ராவி நதியில் தவறி விழுந்து மரித்து விட்டார்கள். பிறகு அவர் மற்றும் அவர் மனைவி பிள்ளைகள் இழந்த துக்கத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தவித்துக் கொண்டு இருக்கும்போது இயேசு கிறிஸ்து தரிசனம் கொடுத்து இருவரும் ஆண்டவருக்கென்று ஊழியம் செய்யும்படி அழைக்கப்பட்டார்கள். அவர்கள் செய்து வரும் சத்திய வேத ஆராய்ச்சி ஊழியம் ஆண்டவருடைய கிருபையால் வல்லமையாக நடைபெற்று வருகிறது. அவர்கள் கொடுக்கும் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கேட்போம். ஜெகத்தை ஜெயித்தவரேசு.
அப்பா நன்றி பரிசுத்த ஆவியானவரே. அப்பா இந்த முதல் செக்ஷனில் அப்பா பலிகளை குறித்து அப்பா காயின் ஆபேல் எப்படி அவருங்க பலி செலுத்தினார்கள் அப்படின்ட்டு பார்க்கும்போது அப்பா நாங்கள் சிஷத்துராய் மாற எப்படி நாங்கள் கனிகளை கொடுக்குறோம். நீங்கள் கனிகளை வைத்து தான் ஆண்டவரே ஆத்துமாக்களை கொடுப்பீங்களாப்பா. முதல் செக்ஷனில் நீங்கள் பேசுனீங்க. இதோ இரண்டாவது செக்ஷனில் அருமையான தாசரை கொண்டு அப்பா கற்றுக்கொள்ளவிட்டால் நாங்கள் பிறருக்கு அறிவிக்க முடியாதப்பா. ஒருவன் சட்டத்தின்படி மல்யுத்தம் பண்ணாவிட்டால் அவன் முடிசூட்ட படான் என்று வேதத்தில் பார்க்குறோமே. நாங்கள் எப்போதும் ஆண்டவரே இந்த நடைமுறைப்படி நாங்கள் படித்து ஆண்டவரை சிசுத்துவா நாங்கள் மாறினா தான் அநேகரை நாங்கள் சிசுத்துவா மாற்ற முடியும். முதல்ல இந்த செக்ஷனில் இரண்டாவது செக்ஷனில் ஒவ்வொரு ஊழியக்காருக்கும் கற்றுக்கொள்ள ஆர்வமாய் வந்திருக்கிற ஒவ்வொரு சகோதரிகளுக்கும் ஆண்டவரை நான் எப்படியாவது ஆத்ம ஆதாயம் செய்யணும், பரலோகத்துக்கு போகிறதுக்குள்ளே ஒரு சபையை நான் கட்டணும் நிறுவனம் என்ற ஆர்வத்தோடு வந்து கர்த்தருடைய பிரசன்ன தங்கி உட்காந்து கேட்குற ஒவ்வொரு சகோதரியோடு ஆண்டு நீங்கள் இடைப்படுங்க. ஐயாவை கொண்டு நாங்கள் அதை கற்றுக்கொண்டு இந்த வருடத்தின் கடைசி இந்த பயிற்சியில் சிசுத்துவ பயிற்சியில் நாங்கள் கலந்து கொள்வோம் சுவாமி. இதை கற்றுக்கொண்டு கடைபிடித்து ஏதோ நாங்கள் மைக்கில் சொல்கிறது மாட்டம் இல்லை ஆண்டவரை, நாங்கள் அதில் நடைமுறைப்படுத்த அதை அப்ளிகபிள் படுத்த எங்களை கிருபைத்தார். அப்போ அது தடையாக இருக்கிற எல்லா சோர்வுகள் பலவீனங்கள் ஏசு நாமத்தில் கட்டி நபர்படுத்துகிறேன். எல்லா தேவைகள் வீட்டு ஞாபகங்கள் எல்லாத்தையும் மாற்றி ஆவியானவரே உன் பிரசன்னம் மாத்திரம் ஆசீர்வாடிட்டோம். எங்களோடு இருந்து பெரிய காரியங்களை செய்யும் ஐயாவை கொண்டு சொல்லித்தாரோம். நாங்கள் கற்றுக் கொடுக்கிறோம். அன்றைய கற்றுக் கொடுத்து கடைபிடிக்கிறோம். நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளிலே நாம் முதல் செக்ஷனில் நிறையா நீங்கள் சத்தியத்தை கேட்டீர்கள், கண்டீர்கள், இருதயத்தில் உணர்ந்தீர்கள். அல்லையா? இப்போ இரண்டாவது செக்ஷன்லேயே நம்ம ஆண்டவர் அந்த வசனங்களை கேட்க போகிறோம், காணப்போகிறோம், அதை இருதயத்தில் உணர்ந்து கொள்ள போகிறோம். அல்லையா? சீசத்துவ பயிற்சி நமக்கு மிக அவசியமானது. நீங்கள் இதை மனதில் வைத்து வருகிற ஜனவரி மாதத்தில் பொங்கல் டே காலங்களில் தான் இது இந்த கிராஜுவேஷன் நடக்கும். அதுக்கு முன்னாடி நீங்கள் ஹோம் ஒர்க்கெலாம் எடுத்துடணும். கம்ப்ளீட் ஹோம் ஒர்க்கு, அந்த அதிகார ஆராய்ச்சி, அதுக்கு அடுத்தது அது சங்கீதம் 150 சங்கீதத்தில் எடுக்கணும். அதுக்கு பிறகு மத்தேயு மார்க்கு லூக்கா யோவானில் எடுக்கணும். இதெல்லாம் தொடர்ந்து எடுத்து நீங்கள் எழுதி கொண்டு வந்து என்ன செய்யணும், அந்த கிராஜுவேஷனில் நீங்கள் கொடுக்கணும். அல்லையா? அது முன்னாடியே கூட நீங்கள் கொடுத்தணும். ஆனால் அந்த நேரத்துக்கு நான் அவசர அவசரமாக எழுதுகிறேன், புரியுங்களா, 2 நாள் தான் இருக்குது, இன்றைக்கி எழுதி கொடுத்துட்றேன் அப்படின்னு எழுதக்கூடாது. நல்ல ஒரு சீசனாக நீங்கள் இருக்கணும்னா இப்போதிலே என்ன பண்ணணும், உங்கள் நேரத்தை நீங்கள் தான் கொடுக்கணும். நீங்கள் டைம் கொடுத்து அதை எழுதணும். இப்போ எவ்வளோ எழுதியிருக்கிறீங்க ஹோம் ஒர்க்கெலாம்? அதிகார ஆராய்ச்சி எவ்வளோ பேர் எழுதியிருக்கிறீங்க? சிஸ்டர் எழுதிக்கிறாங்க, அப்புறம் சிஸ்டர் எழுதிக்கிறாங்க, வேறு சிஸ்டர் நீங்கள் எழுதிக்கலாமா? அதிகார ஆராய்ச்சி எழுதணும். அது சிஸ்டர்கிட்ட கேளுங்க எப்படி எழுதணும். இந்த சைடில் யாருமே எழுதலை. அன்றைக்கி நீங்கள் எழுதாதவங்களுக்கு சர்டிஃபிகேட் என்ன பண்ணாது, சர்டிஃபிகேட்டு மேடையில் நிற்கலாம், ட்ரெஸ்ஸு போடலாம், கிராஜுவேஷன் ட்ரெஸ்ஸு, ஆனால் சர்டிஃபிகேட் மட்டும் என்ன பண்ணாது. என்னம்மா, சர்டிஃபிகேட் வாங்கி வைக்கணுன்னா நீங்கள் சிசுத்தை பயிற்சிக்கூடிய சர்டிஃபிகேட் வாங்கணுன்னா நீங்கள் என்ன பண்ணணும், நீங்கள் 12 மாதம் கிளாஸுக்கு வந்தீங்க, இப்போ அந்த கிளாஸுடைய ஹோம் ஒர்க்கு அங்கே இருக்கணும். அல்லையா? அதில் தான் ஃபஸ்ட்டு செகண்ட் தேர்டுன்னு அந்த கிளாஸ் நாங்கள் குறிப்போம். அதனால் ஞாபகத்தை வச்சு என்ன பண்ண, நீங்கள் எப்படியாவது முயற்சி பண்ணி சீசத்தை பயிற்சிக்கு ஏற்ற அந்த பயிற்சி எழுதி ஃபஸ்ட் கிளாஸை ஒரு நோட் போட்டு அதில் மேலெல்லாம் உங்கள் பேர் எழுதி அணி கொடுக்கணும். அல்லையா? அது இப்போதுலேருந்தே எழுத ஆரம்பிச்சுன்னா முடிஞ்சிடும். ஏன்னா இப்போ நமக்கு என்ன மாதம் இது, அக்டோபர், இப்போ நவம்பர் இருக்குது, டிசம்பர் இருக்குது, 2 மாதம், ஒரு 2.25 மாதம் 2.5 மாதம் இருக்குது இல்லை எழுதிடலாம். அதில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்தால் நீங்கள் கேளுங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்கா? அதிகார ஆராய்ச்சியில் என்ன டவுட் இருக்கா? எடுக்கணும். எடுத்தால் தான் நீங்கள் வளருவீங்க. நாங்களாம் ஆதியாகம் டு வெளிப்படுத்தின வரைக்கும் எடுத்தோம். ஆதியாகம் டு வெளிப்படுத்தின வரைக்கும் எடுத்திருக்கிறோம். அப்படி எடுக்க தான் ஆண்டவர் என்ன பண்ண 25 வருஷம் கிளாஸ் எடுத்துன்னுக்குறோம். 25 வருஷமாக ஆண்டவர் கிளாஸ் நடத்துவதற்கு வழிவசதி இருந்தார். அப்போ 25 வருடம் ஒன்லி நம்ம சென்னையில் மட்டும் எடுத்தோமா, தமிழ்நாட்டில் மட்டுமா எடுத்தோம் இல்லை, பல வட மாநிலங்களில்
பூனா, பாம்பே, அமராவதி, நாக்பூர், டெல்லி, பஞ்சாப், ஒரிசா, ஜம்மு காஷ்மீர், இப்படி பல இடங்களில் போயிட்டு ஹிந்தியில் கிளாஸ் எடுக்க ஆண்டு உதவி செய்தார். புரியுங்களா? அப்படி ஏதாவது ஒன்று ஆண்டவருக்கு நாம் செய்யும் போது கர்த்தர் என்ன பண்ணுறாரு, நேபாளத்தில் கூட 120 பேர் சேர்ந்துருக்குறாங்க கிளாஸில். போய் எடுக்கிறதுக்கு தான் ஆள் இல்லை நேபாளம். இந்த மாதிரி நீங்கள் கற்றுக்கொண்டால் தான் மற்றவங்களுக்கு எடுக்க முடியும். நீங்கள் எழுதுனா தான் மற்றவங்களுக்கு எழுதுன்னு சொல்லுவீங்க. நீங்கள் எதை செய்கிறீங்களோ அதை தான் எல்லாருக்கும் என்ன பண்ண முடியும், சொல்ல முடியும். உங்களால் முடியலன்னா விசுவாசிகள முடியாது. நீங்கள் கற்றுக்கொண்டால் மற்றவங்க கற்றுக் கொடுப்பீங்க. அல்லேலூயா. இது முடிஞ்ச பிறகு உங்களுக்கு ஜாமக்கார பயிற்சி ஆரம்பமாயிடும். ஜாமக்கார பயிற்சி பகலில் கிடையாது, எல்லாம் அது இரவல் தான் கிளாஸு. நைட்டு 10 மணிக்கு ஆரம்பித்து காலைல 5 மணிக்கு முடியும். அல்லேலூயா. அப்போ அந்த கிளாஸில் நீங்கள் எப்படி ஜாமம் காத்து ஜெபிப்பது அப்படின்ட்டு அதில் வரும். எப்படி ஒரு ஜாமத்துக்கு எத்தனை மணி நேரம், ஜாமக்காரனுடைய வேலை என்ன, எப்படி பதிவடையை எப்படி வைப்பாங்க, புரியுங்களா? ஒரு பதிவடையை வைத்து எப்படி ஜெபம் பண்ணாங்கன்னு இயேசுவா சொல்லித்தராரு. இரவு நேரத்தில் போய் எப்படி பதிவடை வைக்கிறது, அவங்களாம் எப்படி ரட்சிப்பு நடத்துறதுக்கு வழி என்னன்னா நடு ராத்திரியில் இதெல்லாம் நடக்கும். ஜாம காத்து ஜெபிக்கிறது. அல்லேலூயா. அது உங்களுக்கு 1 வருஷம் நடக்கும். அப்போ அந்த 1 வருஷமும் நைட்டு 10 மணிக்கு ஆரம்பிச்சிச்சுன்னா என்ன பண்ணோம், காலையில் 5 மணி வரைக்கும் போயின்னு இருக்கும். அப்போ எத்தனை ஜாமம் வருது? 10 மணிக்கு ஆரம்பித்தா ஒரு இரவுக்கு எத்தனை ஜாமம் இருக்குது? 4 ஜாமம். அதில் ஏற்கனவே 10 மணிக்கு ஆரம்பித்தா எத்தனை ஜாமம் மைனஸ் ஆயிடுச்சு? ஒரு ஜாமம் 1 ஹவர் மைனஸ் ஆயிடுச்சு. இதில் ஒரு 2 ஹவர், அதில் ஒரு 7 ஹவர். 7 ஹவர் தான் உங்களுக்கு 2 ஜாமம் உங்களுக்கு சரியாக 1 மணி நேரம், அரை மணி நேரம் துதி ஆராதனை, அரை மணி நேரம் துதி ஆராதனை. மீதி எல்லாமே எப்படி இருக்கும், ஒரு வசனம் சொல்லுவோம், அதுக்கு நீங்கள் ஜெபம் பண்ணி காட்டணும். பைபிள்லேருந்து நீங்கள் ஒரு வசனம் சொல்லணும், அதுக்கு ஜெபத்தை எப்படி எடுக்கிறது. இப்போ கடன், நீயோ அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்பாய், நீயோ. அப்போ அந்த நீ கடன் வாங்கி இருக்குன்றது தெய்வ சித்தமா, இல்லை கடன் இல்லாத இருக்குது தெய்வ சித்தமா? அப்போ கடனையே வாங்கக்கூடாது. என்ன செய்யணும், நீயே அநேகருக்கு கொடுக்கணும். அந்த அளவுக்கு அந்த ஜெபம் வேலை செய்யும். நீங்கள் வாங்கின கடன்கள், நீங்கள் வாங்கின எல்லா விதமான தேவைகள்லாம் ஆண்டவர் என்ன பண்ணுவார், சீக்கிரமாக, சொல்லுங்கம்மா, சீக்கிரமாக விடுதலை ஆகிடும். அல்லேலூயா. அப்போ ஏன் இன்றைக்கி நிறைய கடன் இருக்குது, ஏன் நம்ம கடன் வாங்குறோம் அப்படின்னா, இன்னும் அந்த விசுவாசம் நமக்கு எப்படி இருக்குது, அந்த கடன் வாங்குகிற அந்த விசுவாசம் அங்கே பூரணமாக இல்லை. விசுவாசம் அப்படின்னு சொல்லிட்டேன்னா, அது விசுவாசம் என்பது எத்தனை பர்சன்ட்டு? விசுவாசம் என்பது 30% தான். என்னது? நீங்கள் வேதத்தை நல்லா போய் பாருங்கள். விசுவாசம் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் அதிக விசுவாசம், பூரண விசுவாசம் அப்படிலாம் எழுதியிருப்பார் ஆண்டவர். நம்ம அந்த விசுவாசம் அதிலே நின்றுறோம். அந்த விசுவாசம் வளரணும். புரியுங்களா? அப்போ விசுவாசம் வளரணுன்னா என்ன பண்ணோம், விசுவாசம் உங்களுக்குள்ளே பெருகினே இருக்கணும். அதுக்கு என்ன செய்யுது, ஜெபிச்சுனே இருக்கணும். வேறு அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்? விசுவாசம் வரணுன்னு அறிக்கை செய்யணும். வேறு பின்னாடி உங்களுக்குள்ளே விசுவாசம் 100 மடங்கு வேணும். என்ன பண்ணுறது? 100 மடங்கு விசுவாசம் வேணால் என்ன செய்யுது அது கேட்குறேன். ரோமர் 10:17 மைக்கில் வாசிங்க. ஆதலால் விசுவாசம் கேள்வினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். இப்போ விசுவாசம் எங்கே வரும்? அப்போ ஒருத்தருக்குள்ளே விசுவாசம் வரணும்னா என்ன பண்ணணும்? கேள்வியை ஆரம்பிக்கணும். எந்த கேள்வி? கேள்வியே கேள்விப்படணுமா? அதாவது கேட்கணுமா, இல்லை உங்கள் காதனால கேட்கணுமா? அந்த கேள்வியை போட்டிருக்கு. இங்கிலீஷில் என்ன போட்டிருக்கு? ஸோ தென் ஃபெய்த் கம் பை ஹேரிங் அண்ட் ஹேரிங் பை த வேர்ட் ஆஃப் காட். அதை கேட்கணும். காதினால் என்ன பண்ணணும்? கேட்கணும். புரியுங்கள்? நம்ம கொஸ்டின் போடுறோமோ அது கிடையாது. हिंदीला என்ன போட்டிருக்குன்னா, जो विश्वास सुनने से और सुनना समय के वचन से होता है அப்படின்னு ஹிந்தியில் போட்டிருக்கு. அப்போது விசுவாசம் கேள்வினா நீ காதனால கேட்கணும். விசுவாசம் கேள்வினால் வரும். கேட்கறதுனால விசுவாசம் என்ன பண்ணுது? வந்துக்கினே இருக்கும். விசுவாசம் பெருகினே இருக்கும். அப்போது விசுவாசம் கேள்வினால் வரும். கேள்வி அப்போது நீ கேள்விப்படணும். வசனங்களை கேள்விப்படணும். நீங்கள் என்ன பண்ண? வாசித்துனே இருக்கணும்.
நீ வாயை திறந்து வாசித்தினே இருந்தால் என்ன ஆகும்? நம்ம காது கேட்கும். அப்போ கேட்க 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 விசுவாசம் என்ன பண்ணுது? பெருகினே இருக்குது. நீங்கள் என்றைக்கு வசனத்தை ஸ்டாப் பண்ணிடுறியோ எதையோ கேட்குறீங்களோ வசனம் என்ன பண்ணுது? வசனம் கேட்கலன்னா விசுவாசம் என்ன பண்ணாது? பெருகாது. பெருகலைன்னா என்ன பண்ணுது? ஒரு கடன் பக்கம் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு ஒரு விசுவாசம் இருக்குது. அந்த வசனத்தை நீ அதிகமாக வாசித்திருந்தால் தான் கடன் வாங்காது இருப்பேன். அந்த வசனம் மறந்துடுறோம். அப்போ உடனே என்ன பண்ணுது? கடன் வாங்கிடுறோம். ஆண்டவர் சொன்னார், எனக்கு நீ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும்னாரு. அப்போ நம்ம விசுவாசிக்கிறவனுக்கு என்ன கூடும்? உனக்கு என்ன வேணுமோ அது எல்லாத்தையும் அவர் செய்வார். அந்த விசுவாசம் உனக்குள்ளே இல்லாதனால போய் நம்ம என்ன பண்ணிடுறோம்? சிக்கிடுறோம். சிக்கின பிறகு என்ன ஆகுது? கடன்காரன் வீட்டுக்கு வரான். நம்ம என்ன பண்ணுறான்? பைபிள் படிக்கிற நேரத்தில் அவன் வந்து பலவீனப்படுத்துவான். அப்போ நீ வசனத்தை கேட்கனே இருக்கணும்னா என்ன வசனம் கேட்கணும்? மனசு பேச வசனத்தை கேட்குறதா, பிசாசு பேசின வசனத்தை கேட்குறதா, இல்லை தேவன் பேசின வசனத்தை கேட்குறதா, இல்லை இயேசு பேசின வசனத்தை கேட்குறதா, இல்லை ஆவியான பேசுனது கேட்குறதா? எதை கேட்குறது? பைபிளில் மனுஷன் பேசுனதும் இருக்குது, தேவன் பேசுனது இருக்கிறது, அதுக்கடுத்தது பிசாசு பேசுனது இருக்குது. யார்கிட்ட தான் கேட்குறது நீங்கள்? அப்போது தேவன் பேசின வசனங்கள் என்ன பண்ணணும்? கேட்கணும். அப்போ எந்த வசனத்தை கேட்டால் விசுவாசம் பெருகும்? அந்த தேவன் பேசின வசனத்தை எது அதிகமாக உங்களுக்கு விசுவாசத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்துவீங்கன்னு? பயப்படாதே, நான் துணை நிற்கிறேன். அப்போ ஒரு விசுவாசம் உனக்குள்ளே வருது. அதிகமாக விசுவாசத்தை தக்க வைக்கிறதுக்கு நம்ம எந்தெந்த வசனத்தை அதிகமாக கவனிக்கணுன்றாரு. இப்போ செங்கடலை பிளந்தார். அந்த வசனத்தை போய் அதிகமாக என்ன பண்ண? அடிக்கடிக்கு அந்த வசனத்தை எடுத்து முன்னாடி 3 வசனம் பின்னாடி 3 வசனம் 7 வசனத்தை வாசித்துனே இருக்கணும். என்ன பண்ணோம்? முன்னாடி 3 வசனத்தை எடுத்துக்கணும், பின்னாடி என்ன பண்ணிக்கணும்? 3 வசனம், மொத்தம் 7 வசனத்தை நீ வாசித்துனே இருந்தீங்கன்னா அந்த விசுவாசம் எப்படி அவங்களுக்குள்ளே வந்ததுன்னு பார்க்கணும். புரியுங்களா? அப்போ அந்த விசுவாசம் அந்த செங்கடல் எப்படி பிளக்க முடியாது. ஆனால் நீ 7 முறை அதை என்ன பண்ணியிருக்கணும்? சங்கீதம் 12:6 படி நீ 7 முறை உள்ளே கொண்டு போய் வெளியே கொண்டு வரணும். சங்கீதம் 12:6 என்ன சொல்லுது? கர்த்தருடைய சொற்கள் மண்கோயில் 7 தரை உருகி புடமடப்பட்ட வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக இருக்கிறது. அப்போது ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? கர்த்தருடைய சொற்கள் என்ன? கர்த்தர் எழுதின இந்த வார்த்தைக்கு பேர் தான் சொற்கள். இந்த கர்த்தருடைய சொற்களை என்ன செய்திருக்கணும்? 7 முறை என்ன பண்ணோம்? மண் குகையில் கொண்டு போனோம். எத்தனை? மண் குகைனா என்ன? மண் என்றால் சரீரம், குகை என்றால் இருதயம். இந்த மண் குகையில் இந்த சொற்களை 7 முறை என்ன பண்ணியிருக்கணும்? உள்ளே கொண்டு போய் வைக்கணும். உள்ளே கொண்டு போய் வச்ச பிறகு இப்போ இருதயத்தில் 7 முறை உள்ளே போச்சா? அப்போ என்ன சொல்கிறார் ஆண்டவர்? அப்போது வெள்ளிக்கொப்பான புடமடப்பட்ட பாருங்க மேலே சொல்கிறாரு கர்த்தருடைய சொற்கள்ன்றாரு. அந்த கர்த்தருடைய சொற்கள் இங்கே என்ன பண்ணுற? வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்களாக மாறுது. எப்படி வெள்ளிக்கு ஒப்பான சுத்த சொற்கம் மாறுதுன்னா, இது மண் கோகையில் உள்ளே போய் உன் இருதயத்தை புடமட இது வாயில் வரும்போது உனக்கு வெள்ளிக்கு ஒப்பாக மாறுற வார்த்தை என்ன மாறுது? வெள்ளி எப்படி இருக்கும்? பல இருக்கும். குகையில் எடுத்து அக்னியில் போட்டு எடுத்தால் வெள்ளி எப்படி இருக்கும்? பல இருக்கும். அது மாதிரி உங்களுடைய வாயில் வார்த்தை அந்த மாதிரி பல வரும். அப்புறம் என்ன வார்த்தை வராது? யாரையும் குறை பேச முடியாது. உடனே சொல்லுவீங்க, குறை பேசுகிறவங்களுக்கு என்ன பண்ணுவோம்? நம்ம ஜெபம் பண்ணுவோம். என்ன பண்ணோம்? குற்றத்தை கண்டுபிடிக்கிறவங்களோ குறை பேசுகிறவங்களோ யார் இருந்தாலும் ஜெபம் பண்ணுங்க. அப்போ ஜெபம் பண்ணும்போது அந்த ஆவி போயிடுது அவங்கள விட்டு. அப்போ அவங்க குறை பேசுறதை விட்டுருவாங்க. அல்லேலூயா. அப்படின்னா அதில் கர்த்தருடைய சொற்கள் 7 முறை போகணும். அப்போ ஆதியாகத்திலிருந்து ஆதியாகம் 1:1 எத்தனை வசனம் இருக்குது? ஆதியாகம் 1:1 ஒரு வசனம் இருக்குதா? எத்தனை வசனம் இருக்குது? ஆதியிலே அப்போ ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியும் சிருஷ்டித்தார். அப்போ அந்த ஆதியாகம் 1:1 எத்தனை வசனம் இருக்குது? நம்ம ஒரு வசனம் தான் இருக்குது. எத்தனை வசனம்? ஒரு வசனம் தான் இருக்குது. இப்போ அங்கே ஆரம்பிக்குது விசுவாசம் கேள்வினாலே, கேள்வி தேவனுடைய வசனத்தில். அப்போ அந்த ஆதியாகம் 1:1 வசனம் தானே, அந்த வசனம் நீங்கள் காதால் கேள்விப்படணும். அப்போது அந்த இடத்துல ஆரம்பித்து வெளிப்படுத்தி 22:21 வாங்க. 22:21 கடைசியில்
வெளிப்படுத்தினால் 22ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை ம் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ம் ஆமென். அப்போது இந்த வசனம் வரைக்கும் முடிக்கணும். ஏதோ ஒரு வசனத்தை வச்சுட்டு வாசித்துட்டு எனக்கு விசுவாசம் ஃபுல்லாக வரணும் வருமா? அப்போ அவர் சொல்லிட்டாரு, விசுவாசம் கேள்வினால் வரும், கேள்வி நீ கேள்விப்படுறதுக்கு தேவனுடைய வசனம் வேணும். இந்த வசனம் எங்கேருந்து ஆரம்பமாகுது? ஆதியாகமம் 1லேருந்து ஆரம்பித்து வெளிப்படுத்தி 22, 21 போய் முடியுது. அப்போ இந்த 1189 அதிகாரத்தையும் நீ இரவும் பகலும் கேள்விப்பட்டுக்கினே வாசிக்கணும். உன் காதுக்கு நல்லா கேள்வி கேட்கணும். இப்போ தான் நிறைய மெத்தட் வந்துடுச்சு. பைபிள் வெகு வேகமாக வாசிக்கிறதுக்கெலாம். நீங்கள் வாசிக்கிறதுக்கு உங்களுக்கு வாய் முடியல அப்படின்னா நீங்கள் அந்த வசனத்தை கவனிக்கலாம். என்ன பண்ணலாம்? ஆடியோ பைபிளில் போட்டு நீங்கள் பார்த்துக்கினே வந்தீங்கன்னா அது என்ன பண்ணும்? நீ கேட்டுனே இருக்கிறீங்க. ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் 4 அதிகாரம் 5 அதிகாரம் 6 அதில் எப்படி இருந்தாலும் 2-3 வெளிப்பாடு கிடச்சிடும். டக்குன்னு அது கையில் நோட் பண்ணினே போயினே இருக்க வேண்டியது தான். இப்படியே நீங்கள் வளர்ந்து 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 மரணம் பரிந்த வரைக்கும் என்ன செய்யணும்? இந்த வசனங்களை விசுவாசம் கேள்வி என்ன பண்ண? விசுவாசத்தில் வளரணுன்னா இன்றைக்கி வசனத்தை கேள்விப்பட்டுக்கினே இருக்கணும். அப்போது எப்படி செங்கலடை பிளந்தார், எப்படி சூரியனை படைக்கிறார், எப்படி மனுஷனை ஒரு ஆதாம் எப்படி மண்ணினால் உருவாக்க முடியும்? மண் இருக்குது, அந்த மண்ணை ஒரு மனுஷனை உருவாக்க முடியுமா? ஆனால் மண்ணில் தானே ஆண்டு உண்டாக்குனாரே. மண்ணான சரித்தில் தான் ஜீவசுவா நாசையில் ஊதுறாரு. அப்போ இதுக்கு எப்படிப்பட்ட வல்லமை அவருக்கு! எவ்வளோ பெரிய விசுவாசம் அவர் என்ன பண்ணுறாரு? இயேசு சொல்கிறாரு, நான் மரிப்பேன் 3ஆம் நாள். அதுக்கு பேர் என்னது? நான் மரிப்பேன் 3ஆம் நாள் உயிரோடு எழுந்துப்பேன். அதுக்கு பேர் என்னது? விசுவாசம். இப்போ நான் மரிச்சிட்றேங்க, நீங்கள் என்னை எழுப்பிடுன்னு சொல்லிட்டேன். என்ன போய் அவங்களுக்கு முன்னாடி மறிப்பாங்களா? ஏன்னா அவர் எடுப்பார் எழுப்பிட அந்த நேரத்தில் ஓட்டிட்டா கூட ஓடிடலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? சொல்ல மாட்டோமா? சொல்லுவோம். ஏன்னா நீங்கள் என்னை எடுப்பது. ஆனால் பாருங்கள், பிதா மேலே அவர் வச்சு விசுவாசம். அவர் கரெக்டாக நான் மறித்து 3ஆம் நாள் அவர் என்ன பண்ணுறாரு? எழுப்பார்னு பிதாவிட்டத்தில் அவ்வளோ நம்பிக்கை விசுவாசத்தில் பூரணமாக இருக்கிறாரு. அந்த பூரண விசுவாசம் வரும்போது தான் நமக்கு என்ன உண்டாகுது? உடனே நீ எதை கேட்குறீங்களா? கடன் நீங்கள் வாங்க மாட்டேன்னு வாங்க முடியாது. அந்த இடத்த ஆண்டவர் வேறு விதத்தில் பூர்த்தி பண்ணுவார் உன் கடனை. அல்லையா? அது ஆண்டவர்கிட்ட இருக்கிறது ஒரே வழியா. நம்ம வேலைக்கு போனால் தான் அந்த வழியில் அந்த கடனை தீர்க்க முடியும். ஆனால் ஆண்டவருக்கு எத்தனை வழி இருக்குது? 1 லட்சம் வழி இருக்குது உன் கடனை தீர்க்கிறதுக்கு. அல்லையா? அந்த 1 லட்சம் வழியில் நீ அவர் என்ன பண்ணுற? ஒரு விசுவாசம் கூட உங்கள்கிட்ட இருக்க மாட்டேது. உனக்குள்ளே வச்சு உனக்குள்ளே இருக்கிற காரியத்துக்கு நீயே என்ன பண்ணுற? அந்த விசுவாசம் தான் இருக்குது. ஐயோ, என்கிட்ட நான் வேலைக்கு போகிறேன், இப்படி வேலைக்கு போய் சம்பளம் வாங்கி எதனால் லோன் போட்டால் தான் அதை கடன் தீர்க்க முடியும். அப்படி நீ விசுவாசத்தை வச்சு வளர்ந்தா நீ ஆண்டவர்கிட்டேருந்து எதுவுமே வாங்க முடியாது. நீயே தான் கஷ்டப்படணும் கடைசி வரைக்கும். ஆனால் உன் விசுவாசம் எப்படி இருக்கணும்? ஆணித்தரமாக இருக்கணும், உறுதியாக இருக்கணும். அது ஆண்டவர் என்ன சொன்னார்? 12:12 ரோமர், நம்பிக்கையிலே சந்தோஷமாக இருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாக இருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். அப்போ நம்பிக்கையில் எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும். அப்புறம் உபத்திரம் வரும்போது எப்படி இருக்கணும்? பொறுமையாக இருக்கணும். அப்புறம் ஜெபத்தில் உறுதியாக இருக்கணும். அப்போது நம்பிக்கைன்றது ஒரு விசுவாசத்துக்கு அடுத்த கட்சி தானே. நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்குன்னா வித்தியாசம். நம்பிக்கை ஆண்டவன் நம்பிக்கையாக இருக்கிறேன் அப்படின்றோம், புரியுங்களா? ஆனால் நம்பிக்கைக்கும் விசுவாசம் அர்த்தம். 1 Corinthians 13 கடைசி வசனம் என்ன சொல்லுது? இப்போது விசுவாசம், நம்பிக்கை, அன்பு 3 நிலைத்திருக்கிறது, இவைகளில் அன்பே பெரியது. அது என்ன? விசுவாசம், நம்பிக்கை, அன்பு. ஏன் நம்பிக்கை கூட கொண்டு வராரு? எனக்கு ஆண்டவர் கற்றுக் கொடுத்த நம்பிக்கைக்கும் விசுவாசம் என்ன வித்தியாசம்? நம்பிக்கைக்கும் விசுவாசத்துக்கு என்ன வித்தியாசம்? விசுவாசனா நடக்காதது முன்னாடி சொல்கிறது, நடத்தை காட்டுவேன். வேறு நீங்கள் என்ன சொல்கிறீங்க? யோபு என்ன சொல்கிறாரு? எனக்கு ஒன்று போட்டாலும் உண்மையில் நம்பிக்கையாக இருப்பேன்றாரு. அது என்ன சொல்கிறது? என்னை கொன்று போட்டாலும் என்ன பண்ண மாட்டேன், என்னை உயிரோடு எழுப்பிடுவார்னு அவருக்கு நம்பிக்கை இருக்குது. இப்போ நம்பிக்கைக்கு விசுவாசம் என்னன்னா, நீ பார்த்ததை, நீ எதை பார்க்குறியோ அது மேலே நீ நம்பிக்கை வைக்கிற. என்ன பண்ணுற? நம்பிக்கை வச்சு கேட்குற, ஆண்டவர் அது வேணும் எனக்குன்னு. பார்க்காததுக்கு பேர் தானே அது விசுவாசம். எதை நீ பார்க்கலையோ, இப்போ உனக்கு ஒரு 10 லட்சம் உனக்கு கடன் இருக்குது. ஆனால் அந்த கடன் உனக்கு தெரியும். ஆனால் எங்கேருந்து வரும்னு யாருக்குமே தெரியாது. அதுக்கு பேர் தானே அது விசுவாசம். நம்பிக்கைனா என்ன? அவர் எத்தனை இன்னைக்கு கொடுத்துட்டு போவார்.
நான் கேட்டிருக்கிறேன். அவர் வந்து 1 லட்சம் என்ன பண்ணுறாரு, நம்ம அவர் மேலே நம்பிக்கையாக இருக்கிறேங்க அப்படின்வாங்க. சொல்லுவாங்களே, சொல்கிறியா? அப்போ உனக்கு நம்பிக்கை வேணுமா, விசுவாசம் வேணுமா? விசுவாசம் எதை கண்ணால் பார்த்தலாம் இல்லை, புரியுங்களா? இன்றைக்கி நீ உட்காந்துக்கிற, நாளைக்கு கடங்காரங்க இல்லாத உட்காரத்துக்கு விசுவாசம் வேணும். அந்த அளவுக்கு உனக்கு விசுவாசம் தான் இந்த வேதத்தை என்ன பண்ணணும், நீங்கள் தான் பார்க்கணும். இப்போ நான் பார்த்து விசுவாசம் வந்து எனக்கு தெரிஞ்சிருச்சு, எனக்கு 1500 கோடி வேணும்னு ஜெபம் பண்ணுறேன். எனக்கு தெரியும் கரெக்டான நேரத்தில் கொடுப்பார் ஆண்டவர், புரியுங்களா? ஏன் தெரியும்னா, நான் படிச்சுட்டா வந்தேன். அப்படியேப்பட்ட படித்த மனுஷனை இன்றைக்கி ஒரு யூனிவர்சிட்டி வச்சு நடத்தி இந்தியில் படிக்கிறதுக்கும் இங்கிலீஷில் படிக்கிறதுக்கும் தமிழ் படிக்க வச்சுருக்கிறான்னா அவர் எவ்வளோ பெரிய தெய்வம். அப்போ இதை வச்சு தான் நான் ஆண்டர் மேலே எனக்கு ஒரு விசுவாசம் பெருசாகி போச்சு. என்னன்னா அது ஒன்றுமே உதவாத என்னை கொடுத்து இவ்வளோ பெரிய வேலையை கொடுத்துருக்கிறாரே. ஒரு யூனிவர்சிட்டின்னா என்ன அர்த்தம், ஒரு ப்ரொஃபஸர்னால் அதுக்கு ஏற்ற என்ன இருக்கணும், எல்லாம் வேணும், புரியுங்களா? ஊழியர்களுக்கு உட்கார வச்சு எடுக்கிறோம், புரியுங்களா? அப்போ இது எடுக்கிறதுக்கு அந்த அபிஷேகத்தை யார் கொடுத்தது? நான் எடுத்துன்னு வந்துட்டேன். பேதைகளை கர்த்தர் ஞானியாக மாற்றுறார் மட்டும் தெரிஞ்சிச்சு. அவருக்கு படிப்பு தேவையில்லை, பொருள் தேவையில்லை, அவருக்கு அந்தஸ்து தேவையில்லை, அவருக்கு என்ன தேவையில்லை, பலம் தேவையில்லை, பராக்கிரம் தேவையில்லை. அவர் நீ ஒன்றுமே வெறுமையாக என்கிட்ட வா, உன்னை நான் எப்படி ஆக்குறேன்னு பார்க்குறேன்றார். இன்றைக்கி 3 கார் வாங்கத்தக்க கிருபை செய்தார். 3 இடத்துல வீடு இருக்குது. யோசித்து பாருங்கள். எப்பவுமே கை நிறைய காசு கொடுக்குறாரு, புரியுங்களா? ஏன் கொடுக்குறாரு? இந்த சத்தியம்தான். இதுக்காக ஓடுறோம் பாருங்க. தெரியுதோ இல்லையோ, ஆண்டருக்கு போய் அவர் வேலையை செய்யணும், கரெக்டாக உண்மையாக இருக்கணும். இராணுவத்துலேருந்து கொண்டு வந்து என்னை ஊழியக்காரர் ஆக்க வேண்டியது தான் இருக்குது. இங்கே என்ன ஊழியக்காரர் குறைவாக இருக்கிறாங்க ஐயா? நம்ம தமிழ்நாட்டில் 2 பிள்ளைகளை இழந்து அங்கேருந்து என்னை கொண்டு வந்து இராணுவத்துலேருந்து கொண்டு வந்து என்னை ஊழியக்காரர் ஆக்கி நீ போய் கிளாஸ் நடத்துன்னு சொல்கிறதுக்கு என்ன அர்த்தக்குது? இங்கே என்ன ஊழியக்காரர் இல்லை. தமிழ்நாட்டில் நான் வரதுக்கு முன்னாடி 2000 எவ்வளோ ஊழியக்காரர் இருக்கிறாங்க, புரியுதுங்களா? அப்போ அவங்க சொல்கிறாங்க, இப்போ கூட மியான்மரில் போயிட்டு வந்து சாம் ஜவதர் ஐயா வந்து இங்கே தாங்க படுப்பார், இந்த எங்கள் சர்ச்சில் தான் உட்காருவார், இங்கே தான் பேசுவாருன்னு, புரியுங்களா? நீங்களும் சாம் ஜவதர் மாதிரியே சபாரி ட்ரெஸ் போட்டு வந்து நிற்கிறீங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இல்லைங்க, அவர்கிட்ட தான் நான் ஞானஸ்தானமே எடுத்தேன் அப்படின்றேன். அவர்கிட்ட தான் நான் ஞானஸ்தானம் எடுத்தேன் திருப்பத்தூரில். அவர் அங்கே தான் வந்து என்ன பண்ணுவாரா, மியான்மரில் வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி 5 வருஷத்துக்கு முன்னாடி அங்கே போய் உட்காந்து படுத்துருந்து அந்த சர்ச்சில் கிளாஸ் எடுப்பாரான், அவங்களுக்கு போதிப்பாரான். அப்போ யோசித்து பாருங்கள், ஆண்டவர் நம்முடைய படிப்பை பார்க்குறதில்ல, புரியுங்களா? தேவ அபிஷேகம் உன் மேலே வந்து இறங்கிடுச்சுன்னா நீ உனக்கு வந்து எந்த அளவுக்கு ஒன்று தூக்கின்னு போனோமோ, புரியுங்களா? நாங்கள் மியான்மர் ஏர்போர்ட்டில் போயோ தாய்லாந்து ஏர்போர்ட்டில் போய் நாங்கள் இறங்கினோம்னா என்ன பேசுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் இங்கிலீஷில் பேசி அவங்ககிட்ட போய் ரிசப்ஷனில் போய் பேசுகிறோம் இங்கிலீஷில், இந்த ஃப்ளைட் எத்தனை பிளாட்ஃபார்மில் வருதுன்னு. அப்போ அந்த தகுதி யார் கொடுக்குறது? அப்போ இதெல்லாம் யோசிக்கும் போது எனக்கு ஒரு காலேஜை கட்டுவோம், என்னது 5 ஏக்கரை வாங்குவோம், இதெல்லாம் ஆண்டு பெருசே கிடையாது. 1 கோடி சீசர்கள் உருவாக்கப்படுவாங்க, ஊழியர்கள் உருவாக்கப்படுவாங்க. அதுக்கு என்ன வேணும்னு தெரிஞ்சால் ஆண்டுடைய அபிஷேகம் தான் வேணும். அந்த அபிஷேகம் தான் நீ வேதத்தை என்ன பண்ணுவேன், படிப்பேன். அதுக்கு என்ன வேணும், கீழ்ப்படிதல் வேணும். நீ ஆண்டவர் கீழ்ப்படியணும். என்ன செய்யணும், கீழ்ப்படியணும். அப்போ மிலிட்ரியில் எனக்கு அங்கேயே கீழ்ப்படிதல் இருந்துருச்சு, புரியுங்களா? அவங்க லெஃப்ட்டுனா லெஃப்ட்டில் தான் நிற்கணும், ரைட்லனா அப்போ அங்கேயே மாற்றங்கள் வராது. அப்போ அங்கே கீழ்ப்படி ஒரு மனுஷனை அங்கேருந்து கொண்டு வந்து எங்கே விடுறாரு, ஊழியத்துக்காக விடுறாரு ஆண்டவர். அப்போது நம்ம மேலே ஆண்டவர் வச்ச அந்த அவர் வைத்திருக்கிற நம்மளை வச்ச அந்த அபிஷேகம் இன்றைக்கி அந்த விசுவாசத்தை என்ன பண்ணுது, முறித்து எடுக்குது. அல்லையா? எங்கள் வீட்லேயே வந்து நானே வந்து ஊழியக்காரன் யாருக்குமே தெரியாது, தெரியுமா? யாருக்குமே தெரியாது. எங்கள் அப்பா வந்து அந்த காலத்தில் சிஎஸ்சி சர்ச்சில் ஒரு அரிக்கலாம்பை வச்சு தான் பஜனை நடத்துவார். அந்த சிஎஸ்சி சர்ச்சுக்கு அவர் தான் மூப்பார். அவர் அரிக்கலாம் தூக்கினார், அந்த வெளிச்சத்துக்கு கொண்டு வந்தார். இன்றைக்கி சத்தியத்துக்கு வெளிச்சத்தை கொண்டு போகிறோம். அவர் அரிக்கலாமத்துக்கு வெளிச்சத்தை காட்டினார், இப்போ சத்தியத்தை எடுத்து வெளிச்சம் காட்டு. அவர் ஒன்று செய்தானா நம்ம ஒன்று செய்ய வச்சார் ஆண்டவர் இல்லை? அப்போ இதுக்கு எது காரணம், நம்ம படிப்பு வச்சு ஆண்டவர் என்ன பண்ணுறதில்ல, நிர்ணயிக்கிறதில்ல. நம்மக்கிட்ட இருக்கிற பலனை வச்சு ஆண்டவர் நமக்கு செய்யதில்லை. நீ உன்னுடைய தேவைகள் என்னன்றது உன் விசுவாசத்தினாலே கொடுத்துட்றாரு. உன் விசுவாசத்தை நீ பெருக வைக்கணும், புரியுங்களா? அப்போ இந்த வசனங்களை வந்து நீங்கள் தினந்தோறும் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வச்சினே வா. அதான் சொன்னார் சாலமோன் சொல்கிறார், உன் கண்ணை விட்டு
பிரியாதிருப்பதாக. புரியுங்களா? இது போய் நீங்கள் மனப்பாடம் பண்ணுற புஸ்தகம்லாம் இது கிடையாது. சிறு பிள்ளைகளுக்கு சொல்லி மனப்பாடம் பண்ணிக்கலாம், அது என்ன செய்யலாம். இது தியானிக்கிற புஸ்தகம், இது ஆராய்ந்து பார்க்குற புஸ்தகம், இது தேடுகிற புஸ்தகம். இது உட்காந்து நீ செய்தனா உன்னை மேன்மையாக வைப்பார் ஆண்டவர். அவ்வளோதான். உன்னை மேலே என்ன பண்ணுவார்? உன்னை ஆண்டவர் எங்கே கொண்டு போனால் அது வரைக்கும் கொண்டு போயிடுவார். யாராலையுமே தடுக்கவே முடியாது. புரியுங்களா? நானும் நினச்சேன், நான் என்ன பண்ண, ஆண்டவர் படிச்சிருந்தா தான் பைபிள்லாம் படிக்க முடியும் அப்படின்னு. அது மனுஷனுடைய படிப்பு. அதை வச்சு அவர் பேதுரு வச்சு என்ன பண்ணார்? பேதுரு யோவானும் படிப்பு அறிவில்லாதவர்கள். ஆனால் கர்த்தர் என்ன பண்ணார்? இயேசுவை காட்டில் அதிகமான அற்புதங்கள் அடையாளங்கள் செய்தாங்க. உங்கள் விசுவாசத்தை நீ வசனத்தை கேட்டுக்கினே இரு. நீ எவ்வளோ வசனத்தை கேட்கிறாயோ உன் காதினாலே அந்த அளவுக்கு உன்னுடைய விசுவாசம் பெருகினே இருக்கும். புரியுங்களா? அதில் நம்ம வசனத்தை நீ ஸ்டாப் பண்ணதுனால தான் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக் என்ன ஆகுது. இப்போ இந்த அதிகார ஆட்சியெல்லாம் ஏன் எடுன்றேன்னா, இது சும்மா நீ பைபிள் படினா நீங்கள் 2 நாள் படிப்பீங்க, 3 நாள் கவனிக்க மாட்டேன் போயினே இருப்பீங்க, நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்றீங்க. ஆனால் தினந்தோறும் ஒரு அதிகாரத்தை நீ வாசிக்கிற, தேடுற, தியானிக்கிறன்னா அந்த எண்ணங்கள் உனக்கு இருந்துச்சுன்னா விசுவாசம் வளர்ந்துடும். அது பிறகு நீ தியானித்துக்கொண்டே இருந்தால் அந்த வசனம் என்ன பண்ணுது, உன் இருதயத்தில் மனசில் படிந்து அது எத்தனை வருஷம் ஆனாலும் அது பேசுவ எடுத்து உனக்கு அந்த ஞாபக சக்தி யார் கொடுக்குறது? ஆண்டவரையே கொடுத்துருவார். அதனால தான் இந்த விசுவாசம் உனக்குள்ளே இருந்துச்சுன்னா நீ கேட்கறதெல்லாம் உனக்கு சேருகிறது. நீ என்ன வேணும்னு உனக்கு கரெக்டாக துல்லியமாக கேட்ப. புரியுங்களா? அதில் ஒரு குறையும் குறையாது. சிங்கக்குட்டிகள் தாட்செடுத்து என்ன பண்ணோம்? பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ. அப்போ சிங்கக்குட்டினா என்ன? சிங்கக்குட்டி எப்படி இருக்குமா? பட்டினியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை தேடுவர்களுக்கோ. அப்போ ஒரு நன்மையும் குறைபடாதுன்னு என்ன அர்த்தம்? சிங்கக்குட்டிகள் தாட்செடுத்து பட்டினியாக இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படின்னா என்ன அர்த்தம்? சிங்கன்றது இந்த உலகத்தின் அதிபதியாக பிசாசு. யார்? பிசாசு தான். யார்? சிங்கம். புரியுங்களா? குட்டி யார்? அவங்களுடைய ஜனங்கள். இங்கே பஞ்சம் வந்துடுச்சு, ஒரு 5 வருஷத்துக்கு பஞ்சம் வந்துடுச்சு. எகிப்தில் பஞ்சம் வந்துடுச்சு. என்ன நடந்தது? இஸ்ரவேலர்களுக்கு 3 வேளையும் சாப்பாடு கொடுத்தார் ஆண்டவர். ஏன்னா யார் கொடுக்கல? எகிப்தில் இந்த மக்களுக்கு என்ன பண்ணல யாரும் ஆண்டவர். அவங்க பட்டினியாக காணப்பட்டாங்க. எகிப்தில் வாத நோய்கள் வந்தது. ஆனால் இஸ்ரவேல் மேலே என்ன பண்ணல? வாத நோய் வரல. எகிப்தில் தண்ணி ரத்தமாக மாறிடுச்சு. ஆனால் அவங்க இஸ்ரவேலில் இருந்த வீட்டில் என்ன இந்த தண்ணி எப்படி இருந்தது? நல்லா இருந்தது. அப்போ அதுதான். அப்போது இஸ்ரவேல் பிள்ளைங்க யார்? யூத ராஜசிங்க பிள்ளை. இந்த பிள்ளைங்க யார்? சிங்கத்தின் பிள்ளை. நம்முடைய ஆண்டவர் யார்? யூத ராஜசிங்கம். அந்த இடத்துல அந்த வசனத்தை வச்சு பேசணும். அதுதான் ஜோடிகளை தேடுன்றது. அப்போது நமக்கு ஆண்டவர் தேடும் போது ஒரு குறையும் வராது. சிங்கக்குட்டிகள் பட்டினியாக இருக்கும், ஆனால் தேவனுடைய பிள்ளைங்க பட்டினியாக இருக்க முடியாது. சிங்கக்குட்டியும் கடங்கன்னாக இருப்பான், ஆனால் தேவனுடைய பிள்ளைங்களுக்கு கடன் இருக்காது. அதை தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ என்னை தேடு, உன் தேவைகளை நான் என்ன பண்ணுவேன்? நான் சந்திப்பேன். 61:6 வாசித்து பாருங்கள். ஏசாயா 61:6. நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவித்து அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். என்ன சொல்கிறார் ஆண்டவர்? நம்மளாம் யாருமா? நம்ம எல்லாமே ஆசாரியர்கள். இப்போ ஆசாரியர்களுடைய வேலை என்ன? ஆசாரியருடைய வேலை என்ன? ஆசாரியருடைய வாயில் என்ன இருக்கணும்? வேதம் இருக்கணும். இதெல்லாம் உனக்கு தெரியணும் அப்படின்னு மல்கியால நம்ம வாசிக்கிறோம். ஆசாரியருடைய வாயில் என்ன இருக்கணுமா? வேதம் இருக்கணும். நம்ம ஆசாரியர் என்று வெளிப்பட்டு 1:6 இருக்குது. நம்ம யாருன்னு வெளிப்படுத்து 1:6 என்ன இருக்குது? நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தினாலே நம்முடைய பாவங்களை நம்ம கைவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களுக்கும் ஆசாரியர்களுமாக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. ஆமென். என்ன பண்ண? அவர் ரத்தத்தினால நம்மளை என்ன ஆக்கிட்டாரு? ஒன்று ராஜா ஆக்கிட்டாரு, ஒன்று ஆசாரி ஆகிட்டாரு. அப்போ நம்ம இப்போ ராஜாவா ராஜா இல்லையா? எப்படி தெரியுது? ராஜாவுடைய கையில் என்ன இருக்கணும்? ஒரு கோல் இருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ராஜாவுடைய கையில் என்ன இருக்கும்? கோல் இருக்கும். அந்த கோல் எதுக்கு? அதிகாரம். என்னது? அதிகாரத்தை உன் கையில் கொடுக்குறாரு.
அப்போது நல்லா உனக்கு தெரியும் நான் ஒரு ராஜாவாக இருக்கிறேன், ஆண்டவருக்கு என்கிட்ட அதிகாரத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தணும். ஆனால் நம்ம அதிகாரத்தை என்ன பண்ணுறோம்? பயன்படுத்துறதே கிடையாது. அதனால தான் நிறைய கடன் வாங்கி உக்காந்துக்கிறோம். அல்லேலூயா. ரெண்டாவது நம்ம ஆசாரியர்கள். ஆசாரியருடைய வேலை என்ன? ஆசாரியருடைய வேலை என்ன? வேதத்தை உன் வாயில் தேடுவாங்க. அக்கிரமத்தில் தான் நிறைய ஜனங்கள் என்ன பண்ணுவீங்க? விடுவிப்பீங்க. அது யாருக்கு முடியும்? ஆசாரியர்கள் தான் முடியும். அப்போ அக்கிரமத்திலிருந்து ஜனங்களை விடுவிக்கிறதுக்கு தான் ஆண்டவர் நம்மளை ஆசாரியாக மாற்றுகிறாரு. புரியுங்களா? அதனால தான் இங்கே என்ன சொல்கிறார்? ஏசாயா 61:6 நீங்களோ கர்த்தரின் ஆசாரியர் என்று சொல்லப்படுவீர்கள், உங்களை நமது தேவனுடைய பணிவிடைக்காரர் என்பார்கள். நீங்கள் ஜாதிகளின் செல்வத்தை அனுபவிக்கணும், அவர்கள் மகிமை கொண்டு மேன்மை பாராட்டுவீர்கள். அப்போ ஜாதிகளுடைய செல்வம், இப்போ ஜாதினா எவ்வளோ பேர்கிட்ட பணம் கோடி கோடியாக இருக்குது. உலக மக்கள் வாரி வாரி என்ன பண்ணிக்கிறான்? அவன் வீட்டில் வச்சுருக்கிறான், பேங்கில் போட்டு வச்சுருக்கிறான். அதெல்லாம் யாருக்கு? யாருக்குமா? ஆசாரியர்களுக்கு. யாருக்கு? பணிவிடைக்காரர்களுக்கு. ஆண்டோடைய பணிவிடைக்காரர்களாக இருக்கிறோம், ஆசாரியர் இருக்கிறேன்னா நீங்கள் அவங்களுக்காக ஜெபிக்கணும். அப்போ உன்னுடைய கடன் என்ன பண்ணுவார்? ஆனால் தீர்ப்பார். தீர்க்க மாட்டாரா? நாங்கள் இப்போ மியான்மருக்கு போயிட்டு வந்தோம். போய் ஃபஸ்ட்டு அன்றைக்கி நாங்கள் நிற்கிறோம். அன்றைக்கி ஃபஸ்ட்டு மெசேஜில் ஒரு அம்மா வந்து 6 லட்சம் ரூபாய் எடுத்து வந்து என்கிட்ட காணிக்க கொடுக்குறாங்க. கணவர மனைவி. எவ்வளோ? 6 லட்சம். நம்ம யோசித்து பார்த்துருப்போமா? அவங்க எனக்கு தரப்போகிறாங்கன்னு யோசித்து நான் உட்காந்து அந்த யாரா கொடுப்பாங்கன்னு. புரியுங்களா? இன்னொரு அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் 1 மாதம் நீங்கள் வந்து போகக்கூடாது, 21 நாளும் வந்து போகக்கூடாது, ஒரு 3 மாதம் இங்கே தங்கின்னு நீங்கள் எங்கள் வீட்லேயே இருக்கணும். நாங்கள் என்னுடைய பணியிலேருந்து ஜட்டியிலேருந்து எல்லாமே துவச்சி அயன் போட்டு வச்சுன்னுக்கிறாங்க அவங்க அந்த வீட்டில். அந்த வீட்டுக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா அந்த வீடை பார்த்தீங்கன்னா பெட்ரூம் எவ்வளோ இருக்குன்னா நம்ம சர்ச் அமைத்துக்கிறது பெட்ரூமு. கர்த்தர் அவ்வளோ உயர்த்தி வச்சுக்கிறாரு. அப்போ இந்த வசனம் அங்கே நம்ம என்ன பண்ண ஆசாரியர்கள் வேலை நடக்குது. நீ சொன்ன அந்த காரியத்தை கர்த்தர் செய்கிறாரே. புரியுங்களா? என்ன வேணுமோ அது அந்த பொருளை வாங்கிட்டு வந்து நம்ம கொடுத்துட்டு போகிறாங்க. அது யாரால் வந்தது? என்ன மூலியமாக வந்தது? ஆண்டவரால் வந்தது. அவர் தான் நமக்கு என்ன பண்ணுறாரு? நீ போகிற இடத்துல அவனை மேன்மைப்படுத்துவேன். பாருங்கள், அங்கே மேன்மைக்கு உண்டாக்குறாரு. அப்போ தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. நாங்கள் ஃபஸ்ட்டு போகும்போது அங்கே காணிக்கு பார்க்கறது ரொம்ப அபூர்வமாக இருந்தது. ஆனால் செகண்ட் முறை போகும்போது கண்ணை திறந்தார் ஆண்டவர். புரியுதுங்களா? அப்போ அவங்க கொண்டு வந்து கொடுக்கறத பார்த்தா ஆச்சரியமாக இருக்குது. புரியுங்களா? உங்களை வந்து பேக்கை கையில் கொஞ்ச நேரம் பேக்கை நான் வச்சுருந்தா கூட விட மாட்டேன்றாங்க. மழை வருதுன்னா டக்குன்னு கொடை பிடிச்சின்னு முன்னாடி நிற்கிறாங்க நம்ம முன்னாடி. ஐயா நீங்கள் நனைஞ்சிட்டு பாருங்க. புரியுங்களே? இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, ஆண்டவருடைய அபிஷேகம் உங்கள் மேலே இருக்கிற வரைக்கும் கர்த்தருடைய மேன்மை உயர்த்திக்கினே இருப்பார். ஏற்ற நேரத்து வரைக்கும் காத்திருப்பார். அப்புறம் உயர்வு தான் வரும். இதெல்லாம் ஏன் சொல்ல வரேன்னா, கர்த்தர் வந்து யாரையும் கொண்டு என்ன செய்யணுன்னா அவங்கள செய்துனே இருப்பார். நீங்கள் உண்மையும் உத்தமமும் நேர்மையாக நீங்கள் கீழ்ப்படிந்து ஆண்டோடைய வேலையே செய்துக்கினே இருக்கணும். காலங்கள் வரும்போது கர்த்தர் ஒன்று உயர்த்திடுவார். அது வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணும். தேவ சமூகத்தில் காத்திருக்கணும். புரியுங்களா? பயங்கரமான அதிசயங்களாக அவங்க செய்கிறாங்க ஆண்டவர். புரியுங்களா? போகக்கூடாது, 3 மாதம் நாங்கள் வந்து உங்களுக்கு ஃப்ளைட்டு டிக்கெட்டு கேன்சல் பண்ணுங்க அப்படின்றாங்க. 1 லட்ச ரூபாய் டிக்கெட்டு போட்டு அவங்க ரிசர்வேஷன் பண்ணி வச்சுருந்தா அதை கேன்சல் பண்ணிவிட்டு நாங்கள் அடுத்த மாதம் போங்க, நாங்கள் அடுத்த மாதம் நாங்களே டிக்கெட் என்ன பண்ணுறோம், புக் பண்ணி தந்துடுறோன்றாங்க. சாதாரண விசுவாசின்னு சொல்கிறேன் நான். யோசித்து பாருங்கள், கர்த்தர் நம்மை கொண்டு பெரிய பெரிய காரியத்தை அவர் செய்வார். புரியுங்களா? அதுதான் ஜாதியின் செல்வத்தை. இன்னொரு வசனத்தை வாசித்து பாருங்க. அங்கே யோபின் புஸ்தகத்தில் 27:16-17 அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். அவனுடைய வீடு பட்டுப்பூச்சி கட்டின வீட்டை போலும் காவல் காக்கிறவன் போட்ட குடிசை போலும் ஆகும். அவன் ஐஸ்வர்யவானாய் தூங்கி கிடந்து ஒன்றும் பறிக்கூடாத போனாலும் அவன் தன் கண்களை திறக்கும் போது ஒன்றுமில்லாது இருக்கும். யாரு? ரட்சிக்கப்படாதவங்க. அவர் சொல்ல 16 அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும் மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாத அவன் பணத்தை பறித்துக் கொள்கிறான். நம்மளாம் யாரு? நீதிமான். எப்படி தெரியுது? 1 Corinthians 6:11 இருக்குது நம்மளாம் யாருன்னு.
உங்களில் சிலர் ம் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் எப்படி நாமத்தினாலும் இருந்தோம்? எப்படி இருந்தால் நம்ப 10ஆம் வசனத்தில் எப்படி இருந்தால் நம்ப திருடரும் பொருளாசைக்காரரும். நம்ம ரட்சிக்கப்படுறதுக்கு முன்னாடி எப்படி இருந்தோம்? நம்மளாம் எப்படி இருந்தோம்? இப்படி தான் இருந்தோம். உதாசனப்படுத்தினோம், திருடராக இருந்தோம், எல்லாமே இருந்தோம். இப்படிப்பட்டவர்களாக இருந்தீர்கள். வாசிக்கப்பா. கர்த்தராகிய இயேசு நாமத்தினாலும் என்னுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள். அல்லேலூயா. நம்ம எல்லாம் கழுவப்பட்டாச்சு. ஏதோ ஒன்று கழுவப்பட போகிறன்றது இல்லை. ஏதோ சின்ன சின்ன தூசி வரும் உங்களுக்குள்ளே, அதை அடிக்கடி சுத்திகரிச்சிங்க, அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. மீதி எல்லாம் நீங்கள் என்ன கழுவப்பட்டாச்சு. இனிமேல் கழுவ வேண்டிய அவசியம் இல்லை. சின்ன சின்னது வரும்போது என்ன பண்ணோம்? நீங்கள் தான் அதை உதறி தள்ளணும். அதை நீ சுத்திகரித்து அறிக்கை பண்ணிக்கணும். அடுத்தது, இப்போ நம்மளாம் என்ன ஆகிட்டோம்? பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறீர்கள். அப்புறம் நீதிமானம் ஆக்கப்பட்டிருக்கிறீர்கள். இப்போ நம்ம நீதிமானம் ஆணவம் ஆகக்கூடாதா? அவரோட ஆவினால நாமத்தினால நம்ம என்ன ஆகிட்டோம்? நீதிமானம் ஆகிட்டோம். அவரோட ரத்தத்தினாலே, அவருடைய ரத்தத்தினால் கழுவப்பட்டவர்கள் யார்? ராஜாக்களாகவும் ஆசாரியர்களை மாற்றிட்டார். புரியுங்களா? இப்போ நம்ம ஆசாரியர்கள், இப்போ நம்ம நீதிமானாக இருக்கனால அந்த வசனத்தை சொல்கிறா பாருங்கள். யோபு அவர் நீதிமானாக இருந்தனால தான் அவர் எல்லாத்தையும் மறுபடியும் பெற்றுக்கினார். அவர் சொல்கிறா பாருங்கள், அவன் புழுதியை போல பணத்தை குவித்து கொண்டாலும், யார்? இந்த உலக மக்கள்கள். அல்லேலூயா. மண்ணை போல வஸ்திரங்களை சவதரித்தாலும் அவன் அது சவதரித்ததை நீதிமான் உடுத்தி கொண்டு குற்றமில்லாதவன் அவன் பணத்தை பகிர்ந்து கொள்வான். அப்போ நம்ம குற்றமில்லாதவன் நம்ம யார்? நம்ம தான் குற்றமில்லாதவன். அப்போ சேர்த்து வச்செல்லாம் யாருக்கு? அந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கா? விசுவாசிகளை இப்படி ஒரு வசனங்களை கண்டுபிடிச்சி நீங்கள் எடுத்து வச்சு அதை அறிக்கை செய்தீங்கன்னா அதுமாதிரி நிறைவேற்றுவார் ஆண்டவர். என்னை சோதித்து பாரு அப்படின்றாரு. உங்கள் தசமபாகத்தில் என்ன பண்ணு? கொடுக்கறதுக்கு முன்னாடி என்ன சோதித்து பாரு, கொடுத்துட்டு சோதித்து பாரு கொடுக்குறேன் இல்லையான்னு பார்க்குறாரு. அப்போ நம்ம எல்லாத்தையும் எப்படி இருக்கணும்? நாங்கள் சம்பாரிச்சது எல்லாமே ஆண்டருக்கே கொடுத்துட்டோம். என்கிட்ட எது வந்தாலும் அதை கர்த்தருக்கே கொடுத்துறது. ஏன் அப்படின்னா நம்ம யாருக்கு கொண்டு போகிறோம்? பிள்ளைங்களாக்குது. 2 பிள்ளைங்க கொடுத்தாரு, அது பருவத்தில் இருக்குது. இன்னும் ஒரு 20 வருஷம் ஊழியம் சேர்த்து அங்கே போய் சேர்ந்துடணும். அது வரைக்கும் ஓடி ஈடி எப்படியாவது என்ன பண்ணணும்? கொஞ்சம் பெலனை கொடுங்க ஆண்டவரே, கொஞ்சம் என்ன பண்ணுங்க, வல்லமையை கொடுங்க ஆண்டவரே கேட்டு பெற்றுக்கிட்டு ஓடினே இருக்கிறோம். ஏன் ஓடுறோம்? ஆத்ம ஆதாயம் செய்து உருவாக்கி பரலோகத்தில் போய் சேர்க்கறது தான் நம்முடைய வேலை. நல்ல போராட்டத்தை, நல்ல ஓட்டத்தை, அப்புறம் விசுவாசத்தை. ஏன் விசுவாசம் கடைசி வரைக்கும் காத்துக்கொள்ளணும். ஏதோ விசுவாசம் டெம்பரவரியாக போகக்கூடாது, டெம்பரரி வந்து போகக்கூடாது. விசுவாசத்தை காத்துக்கொள்றதுக்கு கடந்து மரணம் சந்திக்கிற வரைக்கும் நீங்கள் என்ன பண்ண? அந்த வேதத்தை இரம்பகலை தியானிக்கணும், இரம்பகலை தேடணும். நம்ம அவருடையவர்கள் என்று ஃபஸ்ட்டு உனக்கு தெரியணும். நம்ம யார்? நம்மளாம் யாருமா? அந்த வசனப்படுது பாரு, 2 கொரிந்தியர் 6:16 இருக்குது பாருங்கள். தேவனுடைய ஆலயத்துக்கும் விக்கிரகங்களுக்கும் சம்மதம் எது? நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளே உலாவி அவர்கள் தேவனாய் இருப்பேன், அவர்கள் என் ஜனங்களாய் இருப்பார்கள் என்று தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறீர்களே. ஆனபடியால் நீங்கள் அவர்கள் நடுவில் இருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதிருங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நம்ம என்ன செய்யக்கூடாது? அசுத்தமானதை தொடாத இருக்கணும். ஒன்று. அதே அப்போஸ்தலர் 2:40 என்ன சொல்கிறார் பாருங்க. இன்னும் அநேக வார்த்தைகளாலும் சாட்சி கூறி மாறுபாடு உள்ள இந்த சந்ததியை விட்டு விலகி உங்களை ரட்சித்துக் கொள்ளுங்கள் என்று புத்தி சொன்னான். அப்போ மாறுபாடான சந்ததியை விட்டு என்ன பண்ணிக்கணும்? விலகணும். இங்கே என்ன சொல்கிறாரு? அவர்கள் நடுவிலிருந்து புறப்பட்டு பிரிந்து போய் அசுத்தமானதை தொடாதீர்கள். அப்போ நம்ம எங்கேருந்து வெளியே வந்தோன்னா அது உங்களுக்கு நல்லா தெரியணும். வசனம் இருந்தால் தான் நம்ம தப்பிக்க முடியும். சில நேரத்தில் மாறுபாடு உள்ள உட்காந்திங்கன்னே நம்மளை பரிசுத்தமாக ஜெபம் பண்ணி தான் முடியாது. மாறுபாடான சந்ததின்னு உனக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த இடத்த விட்டு நீ வெளியே வந்து நீ வளர்கிறதுக்கு வடிவம் திறப்பார். சில நேரத்தில் அங்கேயே உட்காந்து வளர முடியாது. முடியுமா? அந்த ஏரியாலே உட்காந்து இருக்கக்கூடாது. கர்த்தர் ஆண்டவரே எனக்கு ஒரு ஆலயத்தை தாங்க, நான் போய் அங்கே இருக்கணும், என்னை எடுத்து பயன்படுத்துங்க. நம்ம கேட்கலாம் எப்படி கொடுப்பார் ஆண்டவர்? அப்போ கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. தேவன் அவருக்கு ஒரு மனுஷனை தேடுறாரு அவர் சித்தத்தை செய்வதுக்கு. பிசாசும் சித்தத்தை செய்வதுக்கு ஒரு மனுஷனை தேடுறான்.
தேவனும் தனிமையாக ஊழியத்தை செய்ய முடியாது, பிசாசும் தனிமையாக செய்ய முடியாது. செய்ய முடியுமா? தேவன் தனியாக வந்து செய்யணும், தேவதூதரை வச்சு தான் பயன்படுத்த முடியும். புரியுங்களா? அப்போது தேவதூதர் வந்து என்ன பண்ணுவாங்க, அவங்க ஆண்டவர் யாருக்கு விட்டு போய் சுவிசேஷம் அவங்க மட்டும் தான் அறிவிப்பாங்க. இல்லை யாருக்கு போய் நன்மை செய்யணும் அவங்க தான் நன்மை செய்வாங்க. ஆனால் மனுஷனுக்கு மட்டும் ஒரு சுபாவம் இருக்குது. நீ போய் ஹாஸ்பிட்டலில் போய் ஒருத்தர் ஜாம் பண்ணிட்டு வேணா இருக்கிற பெட்டில் இருக்கிறவனா ஜாம் பண்ணிப்பாங்க. அது யாருக்கு அந்த எண்ணம் வரும்? ஏன் அப்படி? என்ன கணக்கு? நம்ம களிமண், தேவதூதர்கள் நமன். நம்ம களிமண், தேவதூதர்கள் சுட்ட மண். நம்மன்னு சுட்ட மண், சுடாத மண். சுட்ட மண்ணுக்கும் சுடாத மண்ணுக்கும் என்ன இருக்குன்னா, சுட்ட மண்ணுக்கு உணர்வு இருக்காது, சுடாத மண்ணுக்கு தான் உணர்வு இருக்கும். என்னது? எத்தனை முறை கெட்டாலும் என்ன பண்ணிடலாம், உருவத்தை உருவாக்கலாம் ஒரு பொருளை. ஆனால் சுட்ட மண்ணில் என்ன பண்ண முடியாது. ஒரு முறை செங்கலை நீங்கள் பற்ற வச்சு ஒரு செங்கலை உருவாக்கி வெளியே கொண்டு வந்தால் மறுபடியும் உடச்சிட்டு என்ன பண்ண முடியாது, அதை செங்கலை உருவாக்க முடியாது. ஏன்னா அது சுட்டுச்சு. சுட்ட மண்ணில் தான் ஆண்டவர் யாரை உண்டாக்குறாரு? யாரம்மா? தூதர்களை. நம்மளை களிமண்ணால் உண்டாக்குறாரு. களிமண்ணுக்கு என்ன இருக்குது? உணர்வு இருக்குது, மறுபடியும் ஒன்று உருவாக்கிறதுக்கு. ஆனால் சுட்ட மண்ணில் என்ன பண்ண முடியாது. அதனால தான் ஆண்டவர் என்ன செய்கிறாரு, நம்ம வச்சு பயன்படுத்துகிறாரு. ஒரு மனுஷனை தேடுறாரு. புரியுங்களா? அப்போ அந்த மனுஷன் எப்படி இருக்கணுமா? நீதிமானாக இருக்கணும். என் ரத்தத்தினால் உன்னை கழுவிட்டேன், நீ ராஜாவாக இருக்கணும், நீ ஒரு ஆசாரியாக இருக்கணும். அப்போ ஆசாரிய வாயில் ஜனங்க என்ன பண்ணுவாங்களாம்? வேதத்தை தேடுவாங்க, சத்தியத்தை தேடுவாங்க. நான் சொல்கிறதுக்கு எப்போயுமே ஆயத்தமாக இருக்கணும். அந்நேரத்துக்கு நான் பைபிள் எடுத்து தேடினுக்கிறேன், இல்லை அந்நேரத்துக்கு தான் நான் எங்கே இருக்குது வசனம், அதெல்லாம் நான் அப்போ தான் படிக்க போகிறேன். எப்போவுமே ஆயத்தமாக இருக்கணும், எப்போவுமே இரவு பகல் வாசனையாக இருக்கணும். இந்த வசனம் இருதயத்தில் போய் போய் வரணும் 7 முறை. 7 முறை நீ உள்ளே அனுப்பாமல் நீ புடமிட்டு நீ சுத்த சொற்கள் வாயில் வராது. அப்போ எது சொன்னாலும் என்ன பண்ணாது, நடக்காது. ஏன்னா வாய் எப்படி இருக்குது? 7 முறை உன் இருதயம் புடமிட பண்ணல, மண் குகையில் 7 முறை போனான்னா ஆகும். ஒரு இரும்பு எடுத்து 7 முறை அது உருகினா என்ன நிலைமை? அதில் துரும்பு இருக்குமா? இருக்குமாம்மா? அது மாதிரி நம்முடைய இருதயத்துக்குள்ளே வசனம் 7 முறை போய் வந்தால் எப்படி இருக்கும்? வெள்ளிக்கு ஒப்பாவும் வாய் எப்படி மாறிடும்? நீ பேசின வெள்ளியே உருவாயிடும். அதனால தான் ஆண்டோடைய வார்த்தையில் அவர் எது சொன்னாலும் உருவாச்சு. அதுக்கு என்ன காரணம்? இயேசு சொல்கிறார்ல, மரித்தோர்கள் எழுந்துங்கன்னா என்ன பண்ணுது? ஏன் எழுந்துக்குது? அவருக்குள்ளே இருக்கிற விசுவாசம் தான் நமக்குள்ளே இருக்குது. ஏன் நம்ம சொன்னால் எழுந்துக்க மாட்டேங்குது? சொல்லுங்கள் சொல்லுங்கள். 7 முறை உள்ளே போய் வார்த்தை என்ன பண்ணல, வரலை. ஆண்டவர் என்ன சொன்னார்? நீ எதை சொன்னாலும் அதை கர்த்தர் ஆகும்னு சொல்லியிருக்கிறார். நீ விசுவாசத்தால் எல்லாம் கூடும், நீ விசுவாசத்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். அப்புறம் விசுவாசிக்கிறவங்களுக்கு எல்லாம் கூடுனா, அப்போ எல்லாம் ஏன் கூடலை அப்படின்னா நமக்குள்ளே இந்த வார்த்தை என்ன பண்ண மாட்டேங்குது. இந்த எதுவும் சாதாரண வார்த்தைன்னு நினைக்கக்கூடாது. இது அக்னி போல இந்த வார்த்தை. இது ஜீவனுள்ள வார்த்தை, இது நெருப்பு போல வார்த்தை. இது நீ பேசுனா அப்படியே நடக்கும். அதனால அந்த வார்த்தை இருதயத்தில் என்ன பண்ணீங்க, நீங்கள் தான் நிறைக்கணும். நிரப்பினா எப்பவுமே வார்த்தையை பாருங்கள். அது 37-31 என்ன சொல்கிறார் பாருங்கள். சங்கீதம் 37-31 அவனுடைய தேவன் அருளிய வேதம் அவன் இருதயத்தில் இருக்கிறது, அவன் நடைகளை ஒன்றும் பிசகுவதில்லை. அப்போ உங்கள் நடை என்ன பண்ணாது? ஒன்றும் ஏன் பிசகாது? தேவனுடைய வேதம் எங்கே இருக்குது? இந்த முழு வேதம் யாருக்குள்ளே வந்துடுச்சு? உன் இருதயத்துக்குள்ளே தக்க வச்சுக்கணும். இப்போது அதுதான் மண் குகை. இந்த குகையில் இந்த வார்த்தையை நிரப்பினீங்கன்னா வாயில் சுத்த சொற்களாக கொண்டு வரும். அப்போது எடுத்த பிறகு ஃபஸ்ட்டு மெசேஜ் எப்படி இருக்கும்? சாதாரணமாக இருக்கும். அதே மெசேஜ் இன்னொரு முறை கொடுத்து பாருங்கள், அதோடய கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆகும். அதே மெசேஜ் இன்னும் கொஞ்சம் தியானம் பண்ணி கொடுத்து அதோடய ஸ்ட்ராங் ஆகும். புரியுங்களா? 3 நாள் அது மாதிரி கொடுத்து பாருங்கள். அப்புறம் நீ எல்லாத்தையும் போட்டுட்டு நீயே கொடுத்துனுப்ப. அல்லையா? நீ வேதத்தை உள்ளே பார்க்க மாட்டேன், நீ வந்து பேசின்னு போயினே இருப்ப. ஏன் அப்படின்னா உனக்குள்ளே அதுனா ஆச்சு. 7 முறை உள்ளே போய் வந்தாச்சு அந்த மெசேஜ். இன்னொரு சொல்கிற பாருங்க, நமக்கு பேசக்கூடிய ஆண்டு கிருபை கொடுத்துட்டாரு, அதுக்கு நன்றி செலுத்தணும். எத்தனையோ பேரால் வசனம் பேசி கூட பேச முடியல. உங்கள் மேய்ப்பர் என்ன பண்ணிட்டார்? உங்களை பேசக்கூடிய வழி திறந்துட்டார். ஏதோ ஒரு ஆலயத்தை கட்டி அங்கே போய் என்ன பண்ணுங்க, நீங்கள் அந்த ஊரை சுற்றிட்டு வந்தாவே ரசிக்கப்படுவாங்க ஜனங்க. யாராவது ஒருத்தர் மாட்டிப்பான். எப்படின்னா நீங்கள் ஒரு 2 வீலர் எடுத்து 4 மணி சுற்றணும் யாரும் கேட்பான். கேட்பாலாம் கேட்க மாட்டேன். நாங்கள் அடிக்கடி சுற்றி வந்துருக்கிறேன் அப்படின்னா, நான் இந்த ஊரில் இருக்கிறவங்களாம் ரட்சிப்புக்காக வந்திருக்கிறேன், நீங்களாம் இந்த சபைக்கு வரப்பாறீங்க, இயேசு பற்றி சொல்ல வந்திருக்கிறேன்,
எதுக்கு வந்திருக்கேன்னா இயேசு பற்றி. ஏங்க இயேசு பற்றிலாம் எங்களுக்கு எதுவுமே தெரியுன்னுவாங்க. நான் சொன்னோம், நான் அந்த இயேசு சொல்ல வரல, மரணத்துக்கு பிறகு நீங்கள் உயிரோடு எழுந்துக்க பாருங்க, அந்த இயேசு பற்றி சொல்ல வந்திருக்கிறேன். என்னது? அப்போ அவர் கேட்பார், மரணத்துக்கு பிறகு கூட உயிரோடு எழுந்துப்பாங்களான்னா அந்த இயேசு தான் எடுப்பார் ஒன்று அப்படின்னும். அப்போ அதே வார்த்தையை மாற்றி பேசணும், அத்த வசனத்தை கொடுக்கணும். அப்போ நீங்கள் பாருங்கள், நீங்கள் எங்கே போனாலும்னா ஆண்டவர் உங்களை வச்சு பெரிய பெரிய காரியத்தை செய்வார். அப்போ உங்களுடைய தேவைகள் இப்படிப்பட்ட கூட்டம் கூட உட்காரும். 37 சொல்லப்பட்டது, யோபு 27 சொல்லப்பட்ட அந்த 16, 17 சொல்லப்பட்ட வசனத்தின்படி யாராவது ஒருத்தர் செல்வத்தை வச்சுன்னு உங்கள்கிட்ட உட்காந்து நிற்பான். புரியுங்களா? நீங்கள் ஜெபம் பண்ணுவீங்க, அவன் கொடுத்துட்டு போயினே இருப்பான், அவன் ரட்சிக்கப்படுவான். இதெல்லாம் எப்படி? உன் தேவைகளுக்காக கத்தர் யார்கிட்ட பணம் இருக்குதுன்னு அவரே சொல்லித்தராரு. எப்படி அனுபவிப்போம் அதை சொல்லித்தார். நீ நீதிமானாக இருக்கணும், அடுத்தது நீ ஆண்டவருக்கு பணிவிடைக்காரனாக இருக்கணும், அங்கே ஆசாரியாக இருக்கணும், இங்கே நீதிமானாக இருக்கணும். ஏசாயா 61:6 நம்ம யாராக இருக்கணும்? ஆசாரிகளாகவும் பணிவிடைக்காரலாக இருந்தால் தான் ஆண்டவர் கையில் கொடுப்பாரு. புரியுங்களா? நீ ஆசாரியான ஆசாரியுடைய வேலை என்னன்னு உனக்கு தெரியணும். எல்லாருக்காக வேண்டுதல் செய்யணும். ஆசாரி என்பது ஏதோ நம்ம ரட்சிக்கப்பட்டவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது மட்டும் இல்லை, ரட்சிக்கப்படாதவர்களுக்காக ஜெபம் பண்ணுறது தான் ஆசாரியின் வேலை. இல்லையா? எல்லாருடைய பாவத்தை மன்னிக்கணும். அந்த ஊரில் இருக்கிற ஆண்டவரே, இதில் இருக்கிற ஊரில் செய்த எல்லா பாவத்தையும் இயேசு நாமத்தை மன்னிங்கன்னு நீங்கள் தான் கேட்கணும். ஏன்னா அப்படி தான் 20:21 சொல்கிறாரு. வாசிங்க அந்த வசனத்தை, யோவான் 20:21. இயேசு மறுபடியும் அவளை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்கள் மேல் ஊதி, பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். எவருடைய பாவங்களை மன்னிக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாதிருக்கிறீர்களோ அவைகள் அவர்களுக்கு மன்னிக்கப்படாதிருக்கும் என்றார். இப்போ யாருடைய பாவத்தை நீங்கள் மன்னிக்கிறீங்க? எப்போ மன்னிக்க முடியும்? ஒருத்தருடைய பாவத்தை நீங்கள் எப்போ மன்னிக்க முடியும்? நீங்கள் பாவம் செய்யலை, இப்போ இன்னொருத்தர் பாவம் செய்து உட்காந்துக்கிறான். இயேசு சொல்லார், நீங்கள் புறப்பட்டு போய் என்ன பண்ணுங்கள், யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ மன்னிக்கப்படுன்றார். எப்போ மன்னிக்கப்படும்? நீங்கள் போய் ஒரு ஊருக்கு போகிறீங்க, அந்த ஊரில் இருக்கிற பாவத்தில் மன்னிங்கன்னு கேட்குறீங்க, மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா ஆண்டவர்? எப்படி மன்னிப்பார்? அவங்க சொல்கிறார், யாருடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவங்க பாவம் மன்னிக்கப்படும், யாருடைய பாவத்தை நீ மன்னிக்காதுன்னா அவங்க பாவம் மன்னிக்காது இருக்கும். அப்போ அந்த மன்னிக்கிற கிஃப்ட்டை எப்போ கொடுக்குறார் நமக்கு ஆண்டவர்? அவர் சொல்லிக்கிறாரு. அந்த வசனம் வாசிங்க 21. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, உங்களுக்கு சமாதானம் உண்டாவதாக, பிதா என்னை அனுப்பினது போல நானும் உங்களை அனுப்புகிறேன் என்று சொல்லி அவர்களே மேல் ஊதி பசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போ யார் பரிசுத்தாய் பெற்றுக்கொள்கிறாங்களோ அவங்களுக்கு தான் மன்னிக்கிறதுக்கு என்ன வரும்? அந்த ஊர்லேயே பாவத்தை நீங்கள் மன்னிச்சிடலாம். அவங்க மனம் திரும்பி வந்தால் தான் மன்னிக்கணும்னு அவசியம் கிடையாது. நீங்கள் அந்த ஊருக்காக நீங்கள் இந்த பாவத்தை, இந்த ஊரில் இருக்கிற எல்லா பாவத்தையும் இயேசு நாமத்தை மன்னிக்கப்படணும் நீங்கள் ஜெபம் பண்ணினே இருந்தீங்கன்னா ஆண்டவர் மன்னிப்பாரா? மன்னிக்க மாட்டாரா? ஏன் மன்னிக்கிறது கூட? பரிசுத்த உணத்தில் இருக்கும்போது இந்த வார்த்தையை பேச முடியும். பரிசுத்த ஆவி இல்லைனா தான் நீங்கள் பேசவே முடியாது, யாரையும் மன்னிக்க முடியாது. இன்னைக்கு யாரை மன்னிக்காததுக்கு என்ன காரணம்? உங்களுக்குள்ளே பரிசுத்த ஆவி இல்லைனா மன்னிக்கிறதுக்கு அந்த எண்ணமே வராது. அதனால தான் நீ உன் பாவத்தை சொல்ல, நீ ஒரு ஊரில் நீ எங்கே போறியோ அது சொல்கிற பாருங்கள். 21 நான் எங்கே உன்னை அனுப்புகிறனோ என்ன சொல்கிறாரு பாருங்கள், பிதா என்னை அனுப்புனது போல் இப்போ நான் உங்களை அனுப்புகிறேன், அவருக்கு மேலே ஊதி பெற்றுக்கொள்ளுங்கள். அப்போது பிதா எப்படி இயேசு அனுப்பினார் எல்லா இடத்துக்கும் இஸ்ரவேலை சுற்றி வந்தார் அவர். அதே போல் நீங்கள் இந்த ஊரை சுற்றி வர்றதுக்கு யார் வேணும்? உங்களுக்கு பரிசுத்த ஆவி வேணும். அந்த பரிசுத்த நீங்கள் பெற்றுக்கினீங்கன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக அந்த பட்டணத்துக்கு, ஆண்டவரே இந்த பட்டணத்துடைய எல்லாருடைய பாவத்தை நான் மன்னிக்கிறேன் நீங்கள் சொல்லும் போது என்னாவது? எவனுடைய பாவத்தை மன்னிக்கிறீங்களோ அவங்களுடைய பாவத்தை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? மன்னிப்பார். ஏன்னா ஆவியன் உங்கள் மேலே இறங்கிட்டார். இத்தனைக்கு அது ஊதி தான் பெற்றுக்கொள்ள சொல்கிறார். இன்னும் 2ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் 2 தான் முழுமையை பெற்றுக்கொள்வாங்க. இது ஊதி அனுப்புகிறாரு ஒரு 40 நாளைக்கு டெம்பரரி. முழுமையாக ஆவியான வந்துட்டு பிறகு அதோடைய வேகமாக வேலை செய்ய முடியும். பரிசுத்த ஆவியானவரை நீங்கள் பெற்றுக்கொள்ள அப்படின்னு ஒன்றும் பண்ண முடியாது. அதனால தான் ஆவியானவர் உங்களுக்குள்ளே தக்க வைக்கணும். புரியுங்களா? அபிஷேகம் என்பது உங்கள் மேலே இறங்கணும், மணிக்கணக்கில் உட்காரணும். ஊழியத்துக்கு ஒரு 3 நாள் தேவ சமூகத்தில் காத்திருந்து எதையும் புசிக்காமல் தண்ணி மட்டும் குடிச்சின்னு டீ மட்டும் குடிச்சின்னு, ஆண்டவரே என் மேலே இறங்குற வரைக்கும் என்ன பண்ணாதீங்க, நான் எங்கே போக மாட்டேன், எனக்கு ஒரு நல்ல அபிஷேகத்தை கொடுங்க அப்பா, என்னை நம்புங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர் என்ன பண்ண உறுதிப்படுத்தணும். எப்பவுமே ஆண்டவர் கேளுங்கள் அப்போ தான் கொடுப்பார். புரியுங்களா? சும்மா நமக்கு ஆவியான கொடுங்க அப்படின்னு வாங்கிவிட்டு ஆண்டவர் எதுக்குப்பா கொடுக்குன்னு கேட்டால் இன்னும் 24 மணி தூங்குறதுக்காக கொடுப்பாரு. நிறைய பேர் அபிஷேகத்தை பெற்று என்ன பண்ணுறாங்க? இப்போ வீட்டில் தூங்கின்னு கெடுக்கிறாங்க. அப்போ தூங்கத்துக்கு ஆண்டு கொடுப்பாரா? அபிஷேகம் என்பது எதுவும் சாதாரண காரியமா?
ஊரை சுத்தத்துக்கு வாங்கிட்டு போகிறாங்க நிறைய பேர். ஆண்டவர் ஊரெல்லாம் நான் சுற்றி வரணும் அப்படின்னு இல்லை. அப்போ பரிசுத்தாவி எதுக்கு? ஊழியம் செய்வதற்கு. அல்லேலூயா. அந்த ஊழியம் செய்யணும்னா நீங்கள் கேட்கணும் ஆண்டவர்கிட்ட. நாங்கள் 3 நாள் உட்காந்தோம் தெய்வ சமூகத்தில், புரியுங்களா? ஒரே இடத்துல உட்காந்துட்டு கேட்டுக்கினே இருந்தோம், ஆண்டவரே எங்கள் மேலே ஊற்றுங்க அப்பா ஊற்றுங்கன்னு. அன்றைக்கி தான் எனக்கு தெரிஞ்சது கரெக்டாக 2004 ஆண்டவர் வந்து பலமாக இறங்கினார். அந்த இறங்கினதை எனக்கு அப்போ தான் எனக்கு அந்த நிரப்பப்பட்டது அன்றைக்கி தான் நான் கண்டேன். அந்த மாதிரி நான் வந்து இது வரைக்கும் நான் காணவில்லை. ஏன் அப்படின்னா அது ஒரு முறை ஊட்டிட்டாருன்னா அது மேலே நம்ம என்ன பண்ணணும், இப்போது ஜெபிக்க ஜெபிக்க அது நிரப்பப்பட்டுக்கினே இருக்குது. அதுக்கு அடுத்தது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆண்டவர் ஒரு பயங்கரமான வெள்ளம், தண்ணி ஓடுது, மழை பெய்ஞ்சு, புரியுங்களா? ஆனால் நான் அந்த தண்ணியில் மெதுக்கின்னு இருக்கிற அந்த தண்ணிக்குள்ளே பார்த்தா அந்த தண்ணி எப்படி பல மினுக்குது. எல்லாம் அஷ்டம் போயினுக்கிறாங்க, நான் மட்டும் தண்ணியில் மெதிக்கினுக்கிறேன். அப்போ தான் எனக்கு தெரிஞ்சது இப்படி ஒரு சொப்பனத்தை ஏன் கொடுத்தார் ஆண்டவர். சில காரியத்தை ஆண்டவர் வந்து வசனம் சொன்னால் அந்த வசனத்தை சீக்கிரமாக நம்ம என்ன பண்ண முடியும், ஏற்றுக்கொள்ள மாட்டோம். அப்போ அவனை தூங்க வச்சு உனக்கு சொப்பனத்தில் வெளிப்படுத்துவார் அப்படின்னு ஒரு வசனம் அது பைபிளில், புரியுங்களா? அந்த வசனத்தை விசுவாசிக்கிறதுக்கோ இல்லை அந்த வசனத்து மேலே நீ உறுதி ஆகிறதுக்கோ உனக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, நான் வந்து என்ன பண்ண உனக்கு பெரிய ஜாதி ஆக்குவேன், உனக்குள்ளேருந்து பல சந்ததிகளை உருவாக்குவேன், உனக்குள்ளே என்ன பண்ணுவேன், ராஜாக்களை உண்டாக்கணும். எதுவுமே அவன் கேட்கவில்லை. நீங்கள் பாருங்கள் 15:4 என்ன சொல்கிறார் பாருங்கள், ஆதியாகமம் 15:4. அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்லவா, உன் கர்ப்ப பிறப்பாய் இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளி ஆவான் என்று சொல்லி அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அனந்து பார், நட்சத்திரங்களை எண்ண உன்னாலே கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அவன் கர்த்தரை விசுவாசித்தான், அதை அவர் அவனுக்கு நீதியாக எண்ணினார். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்து கர்த்தர் நானே என்றார். அதற்கு அவன், கர்த்தராகிய ஆண்டவரே, நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றார். வந்துச்சா சந்தேகம் இல்லையா? இப்போ என்ன சொல்லிட்டார் இவர், இது எதனால் அறிவுன்னா அதை சொன்னார். என்ன அவர் 2 வார்த்தை மேலே சொல்லின்னு வர்றாரு, அதனால தான் நீ அறியணுன்னு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு, என்ன சொன்னார், இது எதனால் அறிவேன். அப்போ மேலே இருக்கிற 2 வசனம் வாசி என்ன சொன்னார். அதற்கு ஆபிரகாம், கர்த்தராகிய ஆண்டவரே, அடியனுக்கு என்ன தருவீர்? இப்போ கேட்குறான் பாருங்க, அடியனுக்கு நீ என்ன தருவீர்? நான் பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே, பிள்ளை இல்லாமல் இருக்கிறேனே. தமஸ்கு ஊரனாகிய இந்த எலியாசர் என் வீட்டுக்காரனாய் இருக்கிறானே. பின்னும் ஆபிரகாம், தேவரீர் எனக்கு புத்தி சந்தானம் அருளவில்லை, இதோ என் வீட்டிலே பிறந்த பிள்ளை எனக்கு சுதந்திரவாளியா இருக்கிறான் என்றார். அப்போது கர்த்தருடைய வார்த்தை அவனுக்கு உண்டாகி, இவன் உனக்கு சுதந்திரவாளி அல்லவா. தெளிவா சொல்றாரு, இவன் என்ன பண்ணல, சுதந்திரவாளி அல்ல. எலியாசர் வந்து உனக்கு யாரும் இல்லை, சுதந்திரவாளி அல்ல, உன் பிள்ளை கிடையாது, உன் சுதந்திரவாளி கிடையாது. தெளிவா சொல்றாரு. அடுத்தது, உன் கர்ப்ப பிறப்பா இருப்பானே உனக்கு சுதந்திரவாளியாவான் என்று சொல்லி. உன் கர்ப்ப பிறப்பு அப்படின்னா உனக்குள்ளது என்ன பண்ண குழந்தை சொல்லுங்க. உன் கர்ப்ப பிறப்பாகிய அப்படின்ற தெளிவா சொல்றாரு இல்லையா, உன் கர்ப்ப பிறப்பாகிய உனக்கு சுதந்திரவாளி. தெளிவா சொல்லிட்டாரா. அடுத்தது, அவர் அவனை வெளியே அழைத்து, நீ வானத்தை அனந்து பார். பாருங்க, இது சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவனுடைய விசுவாசத்தை அதிகப்படுத்துறதுக்காக உடனே எங்க கொண்டு போறாரு, வெளியே வாபா அப்படின்னு வெளியே கொண்டு வந்து வானத்தை அனந்து பார்த்து நட்சத்திரங்களை என்ன உன்னால கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லி பின்பு அவனை நோக்கி, உன் சந்ததி இவ்வண்ணமாய் இருக்கும் என்றார். அப்போ சந்ததி எவ்வளவு இருக்கும், நட்சத்திரங்கள் போல இருப்பாங்க, இவ்வண்ணமாய் இருக்குன்னு தெளிவுபடுத்துறாரு. இப்போ இதுக்கு மேலே என்ன இதனை எதனால் ஆகணும் கேட்டுன்னு இருப்பீங்க. இவ்வளோ சொல்லிட்டு கூட என்ன பண்ணுறாரு பாருங்க மறுபடியும். பின்னும் அவன் கர்த்தரை விசுவாசித்தான். இப்போ பார்த்துட்டான், நட்சத்திரம்லாம் பார்த்துட்டா இவனமாக இருக்குன்னு சொன்னது விசுவாசிக்கிறான். பின்னும் அவர் அவனை நோக்கி, இந்த தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கும் பொருட்டு. பாருங்க என்ன சொல்றாரு, இந்த தேசத்தை நான் என்ன பண்ண போறேன், சுதந்திரமாய் கொடுக்க போகிறேன். உன்னை ஊர் என்கிற கல்தேயருடைய பட்டணத்திலிருந்து அழைத்து வந்த கர்த்தர் நானே என்றார். அப்படின்னு உறுதிப்படுத்துறார் ஆண்டவர். நான் தாமா உன்னை எங்கேருந்து கொண்டு வந்தேன்,
பாபிலோன்லேருந்து அன்றைக்கி கல்தேயர்ன்றது பாபிலோன் தான். அங்கேருந்து நான் உன்னை கொண்டு வந்தது நான் தான்பா அப்படின்றார். அடுத்தது அதற்கு அவன் ம் கர்த்தராகிய ஆண்டவரே, ம் நான் அதை சுதந்திரத்துக் கொள்வேன் என்று எதனால் அறிவேன் என்றான். இதெல்லாம் சொந்தத்துக்கு நான் எதனால் அறிவுன்றார். மறுபடியும் என்ன அர்த்தம்? இது மாதிரி பைபிளில் யார் கேட்டாங்களோ அவங்களுடைய நிலைமை என்ன ஆச்சு தெரியுங்களா? சகாரியா கேட்குற இது எதனால் ஆகும் அப்படின்னு கேட்டார். என்ன சொன்னார்? வாயை மூட்டு போயினேன்ட்டார். உனக்கு சந்தேகம் வரும்போது சில நேரத்தில் உனக்கு பல வருஷத்துக்கு அந்த நன்மை வர நின்றுடும். நீயே ஸ்டாப் பண்ணுருவ. புரியுங்களா? அப்போ ஆபரகம் கேட்குற இது எதனால் ஆகுன்னு இப்போ ஆபரகம் கேட்டுட்டு அவருக்கு ஒரு தீ வச்சுக்கிறார் அவரே. அந்த தீ இப்போ வருது பாருங்கள். அவன் அவைகளை எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகளை நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொன்று எதிராக வைத்தான். அந்த மேலே அது மேலே இருக்கிற வசனம் வாசிங்க. அதற்கு அவர் 3 வயது கிடாரியும் 3 வயது வெள்ளாட்டையும் 3 வயது ஆட்டுக்கடாவையும் ஒரு காட்டு புறாவையும் ஒரு புறா குஞ்சியும் இடத்தில் கொண்டு வா என்றான். அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவர் எதுக்கு கொண்டு வந்தான்? இதெல்லாம் இவர் கேட்டார் பாருங்க, எதனால் ஆகுன்னு. அதுக்கு சொல்கிறார், ஆண்டவர் சொல்கிறாரு இதெல்லாம் போய் புஷ்ணுவா அப்படின்றாரு. அங்கேயே ஓகேன்னு சொல்லிட்டேன், விசுவாசிக்கிற ஆண்டுன்னு சொல்லிட்டேன், முடிஞ்சிட்டு இருக்கோம் மேட்ரு. இப்போ உடனே என்ன பண்ணிட்டாரு? எதனால் ஆகுன்னு சொன்னதுனால இதெல்லாம் புஷ்ணுவான்ட்டார். ஆட்டுக்குட்டி அப்புறம் புறாவெல்லாம் கொண்டு போகிறாரு. அடுத்தது அவன் அவைகள் எல்லாவற்றையும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவைகள் நடுவாக துண்டித்து துண்டங்களை ஒன்றுக்கொண்டு எதிராக வைத்தான். பட்சிகளை அவன் துண்டிக்கவில்லை. ஏன் பட்சிகளை துண்டிக்கலை? ஏன் பட்சிகளை துண்டிக்கலை? பட்சிகளை துண்டிக்கணுமா துண்டிக்கக்கூடாதா? பட்சிகளை துண்டிக்கணுமா துண்டிக்கக்கூடாதா? ஏன் துண்டிக்கணும்? பலி செலுத்தினா துண்டித்து வைக்கணும். இப்போ அவனுக்கு இந்த பறவை எப்படி துண்டிக்கணும் அவனுக்கு தெரியல. அதனால் என்ன பண்ணிச்சு, மேலே இருக்கிற பறவைகளாம் பார்த்துட்டு பாருங்கள். அது எப்படி தெரியுது? ஒரு குழந்தை ஒரு பறவை ஒரு குட்டி போடும் போது முட்டை பொறிஞ்சி வெளியே எப்படி இருக்காது? முடியோடு வருமா முடியலாது வருமா? அப்போது அதே மாதிரி இது தெரிஞ்சது பறவைங்களுக்கு. அதனால் உடனே பறவைங்க அது மேலே இறங்கிச்சு இல்லை? அப்போ உடனே என்ன பண்ணுறான்? அந்த பறவைகளை பாருங்கள், வாசிங்க. உடனே பறவைகள் அந்த உடல்களின் மேல் இறங்கின. அவைகள் ஆபிரகாம் துரத்தினான். சூரியன் அஸ்தமிக்கும் போது பாருங்கள், சூரியன் அஸ்தமிக்கிறது எத்தனை மணிக்கு? மேக்ஸிமம் எத்தனை மணிக்கு சூரியன் அஸ்தமிக்கும்? நைட்டு 2 மணிக்கு இருக்குமா? 6 மணிக்கு இருக்கும் இல்லை? இப்போ 6 மணிக்கு எப்படி தூக்கம் வருது பாரு அவருக்கு. சூரியன் அஸ்தமிக்கும் போது ஆபிரகாமுக்கு அயர்ந்த நித்திரை வந்தது. ஆய்ந்த நித்திரைனா என்ன? பைபிளில் யாருக்கு ஆய்ந்த நித்திரை வந்தது? அப்போ ஆபிரகாமுடைய நிலைமை தான் யாருக்கு? ஆபிரகாமுக்கு அவ்வளோ பெரிய தூக்கம் வந்தது. அப்போ ஆய்ந்த நித்திரை வரும்போது விலை எலும்பு எத்த கூட யாருக்குன்னு தெரியுமா? தெரியாது. இப்போ பாருங்கள், வாசிங்க. திகிலும் காரிருளும் அவனை மூடிக்கொண்டது. பாருங்கள், 6 மணிக்கு வந்திருக்கு. என்ன வந்துடுச்சு? இப்போ திகிலும் காரில் யார் மேலே வந்துக்குது? ஆபிரகாமால வந்துடுச்சு. அடுத்தது அப்போது அவர் ஆபிரகாமை நோக்கி, உன் சந்ததி யார்? இப்போ திகிலும் காரில் வந்திருக்கு. இப்போ ஆபிரகாம் இப்போ பேச ஆரம்பிக்கிறார் ஆண்டவர். தங்களுடைய அல்லாத அந்நிய தேசத்தில் என்ன பேசுகிறாரு? ஒருத்தன் திகிலும் காரில் வந்த பிறகு ஆய்ந்த நித்திரை வந்த பிறகு இப்போ பேச முடியுமா? கும்பகாரன்னு சொல்லுவாங்க. அவனுக்கு சங்கீதத்தை ஊதுனா கூட சவுண்டு கேட்காது. அந்த மாதிரி ஆய்ந்த நித்திரை வந்ததுனால ஆண்டவர் யார்கிட்ட பேசுகிறாரு? ஆபிரகாம்கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு? உன்னுடைய சந்ததியார் தங்களுடைய அல்லாத தேசத்திலே பரதேசிகளாய் இருந்து அத்தேசத்தாரை சேவிப்பார்கள் என்று அவர்களால் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும். 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்றும் நிச்சயமாய் அறிய கடவாய். நிச்சயமா. ஏன் 400 வருஷம் சொல்கிறாரு? எதனால்? அங்கே கேட்டார்ல, எதனால் அறிவுன்னு. எதனால் அறிவுன்னு. உன் சந்ததி நான் 400 வருஷம் எங்கே அனுப்புகிறேன்? உபத்திரத்தில். அதெல்லாம் நீ அறிஞ்சுப்ப அப்படின்றாரு. எதனால்? சிலவங்க உபத்திரம் கொடுத்தா தான் அவங்க திருந்துறாங்க. ஆனால் உபத்திரம் இருக்காது, திருத்த முடியல. இப்போ 400 வருஷம் உபத்திரப்படுறாங்க. அப்போது நித்திரையாக இருக்கிறாரு. காரில் வந்துடுச்சு, திகில் வந்துடுச்சு. இப்போ ஆபிரகாம்கிட்ட எப்படி பேசுகிறாரு? இல்லை இங்கே கேருங்க. ஆபிரகாம்கிட்ட எப்படி பேசுகிறாரு? ஒருத்தர் ஆய்ந்த நித்திரை வந்துடுச்சு. ஆதாமுக்கு பேச முடியுமா? விலை எலும்பு எடுத்தது யாருக்கு தெரில? ஆதாமுக்கு தெரில. அப்போ இப்போ ஆய்ந்த நித்திரை கொடுத்து திகில் கொடுத்து காரில் கொடுத்தாரு. 2 எக்ஸ்ட்ரா கொடுத்துட்டு இப்போது ஆபிரகாம்கிட்ட ஆண்டு பேசுகிறாரு. என்னன்னு பேசுகிறாரு? இது மாதிரி உன் சந்ததி அந்நிய தேசத்தில் 400 வருஷம் உபத்திரப்படுவார்கள் என்று பேசுகிறாரு. எப்படி பேசுகிறாரு ஐயா? எப்படி பேசுகிறாரு? இப்போ ஆபிரகாம் எங்கே இருக்கிறாருன்னா அவருடைய ஆத்மா எகிப்தில் இருக்குது. எங்கே இருக்குது?
ஆண்டவர் எகிப்தில் நிற்கிறாரு. 400 வருஷத்தில் உடைய ஜனங்களை அங்கே காட்டுறாரு. இதுதான் உன் சந்ததி பாருங்க. இப்போது எப்படின்னு அவன் கண்ணால் பார்க்குறான், ஆவின் கண்ணால். சரீரம் இங்கே இருக்குது, ஆத்மா எங்கே போயிடுச்சு? எகிப்துக்கு போயிட்டு எகிப்தில் பேசினுக்கிறார் ஆண்டவர். பாரு உன் ஜனம் பாரு, இப்போ எதனால் அறிவுன்னு இவ்வளோ ஜனம் இருக்குதுன்னு அவர் காட்டுறாரு. இப்போது ஆரம்பத்திலே உன் சந்ததி நட்சத்திரம் போல் இருக்குன்னு ஓகேன்னு சொல்லிட்டு ஜனத்தை கொடுக்குறவர் இடத்த கொடுப்பாரு, கொடுக்க மாட்டாரா? அந்த விசுவாசம் அவனுக்கு வராதனால இப்போ எங்கே கொண்டு போகிறாரு? ஆத்மாவை எகிப்து தூக்குறாரு. அதான் யோபுல ஒரு வசனம் இருக்குது. அந்த வசனம் வாசிக்க முடிக்கலாம். எந்த வசனம் அது? யோபு 33:15 வாங்க பாருங்கள். கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி, அப்போ ஆபிரகாமில் என்ன வந்தது? கனநித்திரை மனுஷர் மேல் இறங்கி அவர்கள் படுக்கையின் மேல் அயர்ந்திருக்கையில் அவர் ராக்காலத்துக்கு தரிசனமான சொப்பனத்திலே, அவர் ராக்காலத்து தரிசனமான சொப்பனத்திலே மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி, மனுஷருடைய செவிக்கு தாம் செய்யும் காரியத்தை வெளிப்படுத்தி அதை அவர்களுக்கு வரும் தண்டையினாலே முத்திரை போட்டு, மனுஷன் தன்னுடைய செய்கையை விட்டு நீங்கவும் மனுஷருடைய பெருமையை அடங்கவும் செய்கிறார். எப்படி? சொப்பனத்தை கொடுத்து, நித்திரையை கொடுத்து, அப்புறம் சொப்பனை கொடுத்தாரு. சொப்பனத்தை மூலம் ஆண்டு பேசுவார், சில தரிசனத்தினால பேசுவார். அப்போ ஆண்டவர் ஒருத்தர்கிட்ட பேசுனா, ஃபஸ்ட்டு பேசுகிற வாசத்தில் அவங்களுக்கு புரியல அப்படின்னா உடனே என்ன பண்ணுறாரு? வார்த்தை விட்டுருவார். அப்புறம் அவனை தூக்கின்னு போய் தரிசனத்தில் பேசுவார். தரிசனம் உனக்கு புரியலன்னா அப்புறம் சொப்பனத்துக்கு கொண்டு வருவார். சொப்பனத்திலேயாவது நீ புரிஞ்சுக்கிறான்னு பார்ப்பார். அதனால தான் வசனங்களை நீங்கள் தேடிக்கிட்டு ஆராய்ந்து இதை முழுமையாக நீங்கள் வாசித்தா தான் 3 மாதத்துலேயே நீங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 600 அதிகாரம்னு நீங்கள் வாசிக்கணும். டெய்லி ஒரு 2 அதிகாரம் 3 அதிகாரம் உட்காந்து வாசித்தீங்கன்னா இந்த வசனம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியும். இப்போ நாங்கள் இதெல்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறேன்னா, புரியுங்களா, யாருடைய பேப்பர் எடுத்துக்கிட்டு கண்டுபிடிக்க முடியாது. புரியுங்க, நம்ம மேலே அபிஷேகங்கிறதுனால நம்பிக்கை கொடுப்பார் வெளிப்பாடு. நீங்கள் உட்காந்து எடுக்க உனக்கு வார்த்தைகளுக்கு என்ன பண்ணுவார்? ஜோடியாக கொடுத்துட்டே வருவார். நீ எழுதிட்டே போனோம். இப்படியே எழுதி ஒரு பெரிய சப்ஜெக்டை உருவாக்குவார். நான் அப்படி தான் எழுதி நான் உனக்கு கொடுத்துக்கிற அபிஷேகம் உனக்கு போதுமானது. நான் நிறைய ஊழியர்களை ஒப்பிட்டு பார்த்துருக்குறேன். புரியுங்களா? அப்போ ஆண்டவர் சொன்ன அதை காட்டில் உனக்கு மேன்மையை தரேன், நீ அதை ஏன் பார்த்துன்னு பாரு அப்படி பேசுவார் ஆண்டவர். நீ நீ உனக்கு நான் தரேன் அப்படின்வார். அப்போ நான் உட்காந்து எடுக்கும்போது நிறைய கொடுப்பார். அப்போ இதெல்லாம் வந்து பேசும்போது பாருங்கள், ஆபிரகாமுக்கு ஆழ்ந்த நித்திரை கொடுத்து பேசுகிறாரு பாருங்கள். எப்படி பேச முடியும்? அப்போ சரீரத்துக்கு ஆழ்ந்த நித்திரை கொடுத்துருக்கு, ஆத்மா வெளியே கொண்டு போகிறாரு. யோவானுக்கு அப்படி தான் கொண்டு போனார். பத்ம தீவில் அவர் என்ன பண்ணுறாரு? யோவான் என்ன பண்ணுறாரு? பத்ம தீவில் சிறைசாலையே உட்கார வைக்கிறாரு. ஆனால் ஆத்மா கொண்டு ஆவியை எங்கே கொண்டு போகிறாரு? உன்னதத்துக்கு கொண்டு போய் அங்கே பேசுகிறாரு, அங்கே காட்டுறாரு எல்லாத்தையும். அங்கே எல்லா வரைபடையும் பார்த்துட்டு மறுபடியும் கொண்டாலும் அனுப்புக்கு எங்கே வர்றாரு? இந்த ஆவி ஆத்மா வந்து சரீரத்துக்குள்ளே வருது. அது வரைக்கும் அவன் அங்கே ஒரே இடத்துல உட்காந்துப்பார், கோமா ஸ்டேஜில் மாதிரி. அல்லையா? அப்போ இதெல்லாம் ஏன் சொல்ல வரோன்னா, நமக்கு ஒரு காரியத்தை புரியாத வரைக்கும் தான் தரிசனம் வேணும். புரிஞ்சிச்சுன்னா தரிசனம் தேவையா? நம்ம தரிசனம் பார்த்து நடக்கிறோமா, விசுவாசத்தை கொண்டு நடக்கிறோமா? ஏன் தரிசனம் தேவையில்லை? தரிசனம் தப்பாக எண்ணம் கூட வந்துடும். புரியுங்களா? அதனால தான் ஆண்டவனே விசுவாசம்ன்றது தரிசனத்தை காட்டிலும் பெரியது, வல்ல முடியுது விசுவாசம். ஏன்னா நீ வார்த்தை டைரெக்டாக வாசிக்கிற, நீ டைரெக்டாக நேரடியாக பார்க்குற வார்த்தையை. அப்போ உனக்கு அந்த விசுவாசம் எவ்வளோ வரணும்? அதை காட்டில் 3 மடங்கு வரணும். இஷ்டனுக்கு பார்த்தீங்கன்னா தரிசனம் சொல்லுவாங்க. சில தப்பான தரிசனம் வந்துச்சுன்னா, நீ தப்பாக நினச்சிட்டுனா, தப்பாக உணர்ந்துக்கினா என்ன ஆகும்? அதனால் தான் சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஜப ஊழியம். எங்களுக்கு என்ன ஊழியம்? சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஜப ஊழியம். 7 வார்த்தை. என்ன வார்த்தை? ஃபஸ்ட்டு நான் வச்சிருந்த வார்த்தை எடுத்தீங்கன்னா 3 தான் வச்சுருந்தேன். சத்திய வேத ஆராய்ச்சி தான் வச்சு நடத்தின்னு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் ஆண்டவர் என்ன பண்ணார்? அப்படியே பைபிள் ஆராய்ந்து பார்க்கும்போது வித்யாசாலைன்னு ஒன்று கிடச்சிது. என்ன கிடச்சிது? பைபிளில் வித்யாசாலைன்னு ஒரு இடம் இருக்குது. திறன் என்ற ஊரில் ஒரு வித்யாசாலை இருந்தது. அந்த வித்யாசாலை 2 வருஷம் அவர் பயிற்சி கொடுத்துக்கிறாரு சீஸ்தர்களுக்கு. அப்போது அந்த வசனம் எனக்கு வித்யாசாலை கொண்டு வந்து அதில் சேர்த்தேன். அப்போ சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலைன்னு போட்டேன் ஊழியம். கொஞ்ச நாள் பிறகு அப்புறம் தரிசன ஊழியன்னு வந்தது. ஆண்டவர் இந்த ஊழியத்தை என்ன பண்ணார்? ஒரு தரிசனமாக கொடுத்துருக்கிறாரு அப்படின்னு தரிசனத்தை கொண்டு வந்தேன். இப்போ கொஞ்ச நாள் என்ன பண்ணார் ஆண்டவர்? அந்த தரிசனத்துக்கு பக்கத்தில் என்ன போடு? ஜபம். அப்போது சத்திய வேத ஆராய்ச்சி வித்யாசாலை தரிசன ஜப ஊழியம் 7 வந்துச்சு கரெக்டாக. அப்போது சத்தியத்தை பேசுறது முடிக்கிறது ஜபத்தில் முடிக்கணும்.
அப்போ சத்தியத்தை பேசு, ஜெபத்தில் முடி. அப்போ இந்த 2 ஊழியம் ஆதி அப்போஸ்தலருடைய காலகட்டத்தில் 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் எழுதுகிறாரு. அந்த சபையை என்ன பண்ணியிருந்தாங்களாம், அது சபைக்கு எது பிரியமாக இருந்தது? ஜெபமும், நாங்களோ ஜெபம் பண்ணுவதிலும் வேதவசனம் போதிப்பிலையும் எப்படி இருந்தாங்களா? நிலைத்திருந்தார்கள், உறுதியாக இருந்தார்கள். அப்போ சபைக்கு பிரியமாக இருந்ததா இந்த காரியம். அதுக்கு பிறகு தான் சபை வளர்ந்து பார்க்குறோம். அப்போ இந்த காரியங்கள்லாம் நீ கற்றுக்கொள்வதுக்கு உங்களுடைய விசுவாசம் வளர்ச்சிக்கு என்ன செய்யணும்? என்கிட்ட கடன் அதிகமாகிடுச்சு, இல்லை நான் வந்து ஒன்றுமே இல்லாத இருக்கிறேன், இன்னும் நான் ஜெபம் பண்ணுறேன், யார் எனக்கு உதவி செய்வோம், அப்படிலாம் இல்லை. சர்வ வல்லவர் உன்னோடு இருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உங்களுடைய தேவைகள் எல்லாத்தையும் அவர் சந்திப்பார். புரியுங்களா? நீங்கள் விசுவாசம் எப்படி அப்படி தான் அதை கேட்பீங்க. அப்படி உன்னுடைய விசுவாசம் எவ்வளோ வளருதோ அதன்படி தான் ஜெபம் இருக்கும். உன் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் உங்கள்கிட்ட ஆத்மா இருக்கும். உன் விசுவாசத்துக்கு ஏற்ற மாதிரி தான் நீங்கள் இருப்பீங்க. உங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தணுன்னா ஆதியாகமம் 1 வெளிப்படுத்துக்கு என்ன பண்ணுங்கள்? நிறைய நேரத்துக்கு செலவு பண்ணணும். தூக்கம் வருது, தூங்கினு இருந்தால் என்ன வருது? நைட்டெல்லாம் படுத்து தூங்கினு இருந்தால் 2 ஹவர் 3 ஹவர் தூங்குங்க. நைட்டில் எத்தனை ஹவர்? இந்த வாலிப வயசில் எத்தனை ஹவர் தூங்கினா? ஒரு 3 ஹவர் தூங்கினா போதுமானது. 3 ஹவர் போதாது? என்னம்மா எத்தனை ஹவருமா ஆகணும்? மிலிட்ரிலாம் போய் பாருங்கள். மிலிட்ரியில் இராணுவத்தில் போய் பாருங்கள். வாரத்தில் அவங்களுக்கு 3 நாள் கேளுங்க. இராணுவத்தில் வாரத்தில் 3 நாள் தான் என்ன பண்ணுவாங்க? 6 மணி நேரம் தூங்குவாங்க. மீதி 4 நாள் இருக்குது பாருங்கள். அதில் 2 ஹவர் 4 ஹவர் தான் தூங்கணும் எல்லாருக்குமே. ராத்திரியில் யாருமே வந்து தூங்க விட மாட்டாங்க. எல்லாமே டியூட்டியில் இருக்கணும். புரியுதுங்களா? நாங்கள் வந்து ஒரு கோடு வாங்கும் போது டியூட்டி பார்த்து தான் இருந்தேன். இன்றைக்கி காலையில் பார்த்தீங்கன்னா காலையில் 8 மணிக்கு நாங்கள் பண்ண நிலக்கரி வாரத்துக்கு போவோம். எத்தனை மணிக்கு? நிலக்கரி. அப்போல்லாம் நிலக்கரி வச்சு தான் சாப்பாடு செய்வாங்க. என்னடா அது படிச்சுட்டு எஸ்எல்சி பாஸ் பண்ணிட்டு வந்து அங்கே போனால் நிலக்கரி வார சொல்கிறாங்க. சரி, நிலக்கரி என்ன பண்ணோம்? ஒரு பெரிய லாரியில் ஃபுல்லாக லோடு பண்ணி வருவோம். கொண்டு வந்து சாயந்தரத்தில் வந்து அதை கொட்டிட்டு நைட்டு வந்து போர்டில் பார்த்தா அந்த டியூட்டி போர்டுன்னு ஒன்று இருக்கும். அந்த டியூட்டி போர்டில் என் பேர் இருக்கும். டியூட்டி நைட் பகலெல்லாம் இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்தால் நைட்டெல்லாம் டியூட்டி பார்க்கணும். ஈவும் இறக்கம் எதுவுமே கிடையாது. புரியுங்களா? நீ வந்துட்டு ஒரு ரெக்ரூட்டாக வந்தேன், இப்போ தான் ட்ரைனிங் முடிச்சுட்டு வந்தேன். உன்னை கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 3 வருஷம் போட்டு என்ன பண்ணுவாங்க? அதாவது உட்காரவே முடியாது. உன்னை வந்து படுக்கணுன்னு என்ன வரும்? எங்களுக்கு வந்து படுக்கணுன்னு எங்கே வரும்னா அந்த 3 வருஷம் ட்ரைனிங்லேயும் அந்த 3 வருஷம் புதுசாக போனதில் எப்படா வீட்டுக்கு போய் தூங்குவோன்னு நினைப்போம். தூக்கத்தை அவ்வளோ அன்பாக யோசிப்போம். ஏன் அப்படின்னு? தூக்கத்துக்கு அங்கே என்ன இல்லை, விட மாட்டாங்க. டியூட்டி போட்டினே இருப்பாங்க. நீ தப்புதாரி நைட்டில் ஒரு நாள் நீ தூங்கிட்டேன்னு டியூட்டி ஆஃபீஸர் வர நீ தூங்கிட்டு இருந்தேன்னா ஒரு வாரம் உனக்கு கண்டினியூ டியூட்டி வந்துடும். ஏன்னா நீ தூங்கிட்டல, அப்போ பனிஷ்மெண்ட்டு. ஒரு வாரம் எக்ஸ்ட்ரா டியூட்டி வந்துச்சா என்ன பண்ணுவேன்? அப்போ அதனால் என்ன பண்ணுவோம்? காலையில் 6 மணி வரைக்கும் நிற்கணும். அப்புறம் 6 மணிக்கு நீ டியூட்டி முடிச்சுட்டு வந்த பிறகு 7 மணிக்கெலாம் நான் என்ன ரெடியாகி பிடிக்கு போய் அட்டன் பண்ணோம். புரியுங்களா? பிடி எல்லாருக்குமே உண்டு, எல்லாருக்குமே எக்ஸசைஸ் உண்டு. டெய்லி கிட்டத்தட்ட பார்த்து என்ன பண்ண ஒரு 10 கிலோமீட்டர் ஓடி வரணும் காலையில் 6 to 7. அப்போ நீங்கள் வந்து அதுக்கு போக மாட்டேன், எனக்கு டியூட்டிக்கு போயிட்டு வா. எதுக்குன்னா போயிட்டு வா. மிலிட்ரியில் வந்து என்னது ஹார்டாக ஒர்க் பண்ணி ஆகணும். 24 மணி நேரம் ஓடினா தான் இருக்கணும். அப்போ நம்ம மிலிட்ரியில் கிடையாது, நம்ம இராணுவத்தில் பரலோக மிலிட்ரியில் தானே இருக்கிறோம். இப்போ நம்ம பரலோக மிலிட்ரியில் இருக்கிறோம். இப்போ நீங்கள் இந்த சின்ன வயசில் ஒரு 10 வருஷம் 3 வருஷம் கொஞ்சம் உங்களுடைய இருதயத்தை கொஞ்சம் லகுவாக ஆக்கின்னு தம் சரீரத்தை ஒடுக்குனீங்கன்னா ஊழியம் வேகமாக வளர்ந்துடும். அதுக்கு ஒரு ஸ்ட்ரைனிங் ஆகிடும். நம்ம என்ன பண்ணுறோம்? எப்பவுமே என்ன பண்ணுறோம்? வந்து படுத்து அதே என்ன ஆகிடுச்சு? 8 மணி சாப்பிட்டுருக்கு, தூங்கிடணும். அப்புறம் காலைல 5 மணி ஆனால் எழுந்துக்கணும், மறுபடியும் வேலைக்கு போயிடணும். இதே தான் நமக்கு 10 வயசு இருக்கனால நம்முடைய வாழ்க்கையில் ஊழியம் வளர்ச்சி இல்லை. பைபிள் படிக்க முடியல. 2 ஹவர் படுத்துட்டா அப்புறம் டாக்டர் சொல்லிட்டாரு 12 மணிக்கு மேலே படுத்தா என்ன பண்ணிவிடுவேன்? ஆளே இருக்க மாட்டேன்றான் அப்படின்வாங்க. அது மாம்சம் சொல்கிறது. நம்ம இது வந்து ஆவியான இயேசு என்ன சொன்னார்? மாம்சத்தில் வந்து இயேசு கிறிஸ்து நான் மாலை 6 மணிக்கு மலை ஏறி காலைல 6 மணிக்கு இறங்குறாரு. அப்போ அவர் ஏன் இறங்கினா? அவர் ஏன்? அவருக்கு பிள்ளை குட்டிகளாக இருந்தது. நான் ஒரு 10 பேருக்கு ஊழியம் செய்யணும் அப்படி என்ன இருந்தார்? உலகத்தை ரட்சிக்கணும்னு ஜெபம் பண்ணுகிறாரு. அப்போ மாம்சத்தில் நம்ம யோசித்தா மாம்சம் ஆயுதங்கள் அரணை நிர்மூலமாக்காது. ஆவிக்குரிய ஆயுதம் தான் என்ன பண்ண அரண்களை நிர்மூலமாக்கும். அப்போ நீ அரண்களை நிர்மூலம் தேவ பலனை பெற்றவங்களுக்கு வந்து என்ன பண்ண நெய்கிறோம் பகலும் ஒன்றும் கிடையாது.
40 பகல் 40 பேர் அவர் என்ன பண்ண வனாந்தரத்தில் இருக்கிறாரு. நீங்கள் இந்த சின்ன வயசில் இப்போ நீங்கள் இரவெல்லாம் வந்து டெய்லி நீங்கள் ஒரு 12 மணிக்கு தான் படுக்கணும். 12 மணிக்கு மேலே தான் நீங்கள் படிக்க போடணும். அது வரைக்கும் நல்ல பைபிளை வந்து நைட்டில் தான் டைம் அதிகமாகுது. பகலில் கூட உங்களுக்கு டைம் என்ன பண்ணல கரெக்டாக இது போகிறதுக்கு வரதுக்கலாம். ஆனால் நைட்டில் வந்து அழகாக உட்காந்துடும். அதனால் 8 மணி நேரத்துக்கு மேலே வேலை செய்யக்கூடாது. 8 மணி நேரத்துக்கு மேலே என்ன பண்ணணும், வேலையை ஸ்டாப் பண்ணிடணும். 8 மணி நேரம் எந்த வேலையும் செய்யக்கூடாது. அப்போ தான் நீங்கள் முழங்கால் போட முடியும். அப்போ தான் தேவனுக்குரியது தேவனுக்கு, ராயனுக்குரியது ராயனுக்கு. நீங்கள் ராயனுக்குரியது எல்லாத்துக்கும் கொடுத்துட்டு எனர்ஜி எல்லாம் அவன் ஈர்த்துக்கணும். நாங்கள்லாம் பார்த்தீங்கன்னா முட்டியில் வந்து கிரேஸு இருக்காது. ஏன்னா அந்த அளவுக்கு 5 வருஷம் என்ன பண்ணிடுறான், 45 வருஷம் வேலையை செய்திடறான். ஏன் 15 வருஷம் எனக்கு ரிட்டைர்மெண்ட் கொடுக்குறான் மிலிட்ரியில் அப்படின்னா, ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலைன்னா 5 வருஷத்துக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் வேலை செய்தால் 15 வருஷத்துக்கு எத்தனை வருஷம் கணக்கு போடுங்க. வெளியே வேலை செய்கிறவங்க எத்தனை மணி நேரம் வேலை செய்கிறாங்க? 8 மணி நேரம் வேலை செய்கிறாங்க. நாங்கள் எத்தனை மணி வேலை செய்கிறோம்? 2 மடங்கு எக்ஸ்ட்ரா 24 மணி நேரம். அதனால தான் என்ன பண்ணிட்டான், 45 வருஷம் கணக்காகுது 5 வருஷம் வேலை செய்தா எங்களுக்கு. அதனால தான் 5 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் என்ன கொடுப்பானா, 35 வயசில் நாங்கள் ரிட்டைர்மெண்ட் ஆகி வெளியே வரோம். எத்தனை வருஷத்தில்? 35 வருஷத்தில் ரிட்டைர்மெண்ட் ஆகிட்டோம். 18 வருஷத்தில் போய். புரியுதுங்களா? ஏன் சொல்ல வரேன்னா, நீங்கள் வந்து ஹார்டாக ஒர்க் பண்ணால் தான் கர்த்தருடைய ஊழியத்தை பயங்கரமாக செய்ய முடியும். நீங்கள் நேரம்லாம் கொடுக்காம சும்மா அதே சண்டே மட்டும் ஒரு நாள் ஜெபம் பண்ணிங்கன்னு, ஏதோ மாதத்துக்கு ஒரு நாள் ஜெபம் பண்ணிங்கன்னா உங்கள் ஊழியம் வந்து வளராது. அது வந்து விசுவாசி ஜெபங்கள். ஒரு ஊழியம் செய்யணுன்னா உங்களுடைய ஜெபம் 15 நாள் நைட்டில் உட்காந்து என்ன பண்ணணும், முழங்காலில் நிற்கணும். வைராக்கியமாக நீங்கள் எழுமணும். தாவீதை போல் எழுமணும். விசுவாசத்தில் நீங்கள் ஊழியம் செய்தால் தான் அந்த விசுவாசத்தை தட்டி எழுப்ப உங்களை. மணிக்கணக்கில் ஒரு 3 அதிகாரம் 4 அதிகாரம் உட்காந்து நல்லா. இப்போ உங்களுக்கு வந்து வயசு, இப்போ எனக்கு வந்து 62 வயசு. நானே இப்போ எத்தனை மணிக்கு படுக்கிறேன், 2 மணி 3 ஆகிடுது நைட்டில். படுக்கும்போது எனக்கு தூக்கம் கரெக்டாக 2 மணி ஆனதான் வரும். நம்ம இந்த தூங்கி எங்கே கொண்டு போய் வைக்க போகிறோம் தூக்கத்தை? சரீரத்தில் தூங்குறதுனால என்ன பிரயோஜனம்? ஒரு 2 ஹவர் நீ தூங்கிக்கோ, 4 ஹவர் தூங்கிக்கோ. ஆனால் ஒரு 4 மணி நேரம் நைட்டில் வச்சுடு நீங்கள் ஆண்டவருக்காக வச்சு பாருங்கள். உங்களுடைய 3 வருஷத்தில் ஊழியம் தலைகளாக மாறிடும். அதுக்கு பிறகு உங்களுடைய ஊழியத்தில் கிராமமே ரட்சிப்பட்டு உட்காந்துருக்கும். நீங்கள் எப்போ வருவீங்கன்னு காத்திருப்பாங்க. புரியுங்களா? அந்த ஊருக்கு நீங்கள் எப்போ உள்ள நுழைய போகிறேன்னு அவங்களுடைய எண்ணங்கள் இருக்கும். அந்த மாதிரி ஆண்டவர் சைனிங் பண்ணிவிட்டு வருவானே. கத்தியை தீட்ட என்ன ஆகும், ஷார்ப்பாக இருக்கும். அது மாதிரி வந்து ஜபத்தில் நீங்கள் உங்களுடைய தீட்டி எடுங்க. ஜபத்தினால தான் உங்களை பரிசுத்தப்படுத்த முடியும். ஜபத்தினால தான் ஊழியத்தை வளர்த்து கொண்டு வர முடியும். ஜபத்தின் மூலமாக தான் விசுவாசம் பெருகும். ஜபத்தின் மூலமாக தான் எல்லாமே செய்யும். உன்னுடைய எல்லா தேவைகளும் ஜபத்தில் என்ன பண்ணிடலாம். ஜெபம் பண்ண ஐக்கியம் உருவாகுது. ஜெபம் பண்ண உங்களுடைய ஊழியம் வளருது. ஆனால் நீங்கள் வந்து அந்த 8 மணிக்கு 10 மணிக்கு படுத்தணும், அதோட 4 மணிக்கு 5 மணிக்கு எழுந்து 10 நிமிஷம் 5 நிமிஷம் ஜெபம் பண்ணால் அந்த ஜெபம் என்ன பண்ண முடியாது? சொல்லுங்கப்பா. ஒரு அம்மா வந்து மலையில் போயிட்டு அவங்க சாப்பாடு செய்யணுங்கிறாங்க. புரியுங்களா? 1 மணி நேரம் ஆக போகுது. சாப்பாடு வந்து கொதிக்குது, அரிசி கொதிச்சுன்னுக்குது. நல்லா வேகம் வந்து அந்த பதமாக வந்தாச்சு. சாப்பாடு போய் இறக்கணும். என்ன செய்யணும்? இறக்கணும். அவங்க ஏதோ ஒரு துணி எடுக்கலான்னு போனால் சாப்பாடு அங்கே இல்லை, எரிஞ்சிக்கிற அடுப்பு இல்லை அங்கே. திரும்பி பார்த்தா ஒரு 3 அடி துளை போயிட்டுக்குது. எப்படி இருக்கும் அவங்களுக்கு? சொல்லுங்க ஐயா. சாப்பாடு செய்யணுங்கிறாங்க. ஒலை அதாவது முன்னாடி வச்சுன்னு நெருப்பு வச்சு கொளுத்தினுக்கிறாங்க. இப்போ நல்லா அரிசினாவது வெந்து கரெக்டாக சோறு இறக்க போகிறாங்க. துணி இறக்கணும்னு போனால் அங்கே அடுப்பு இல்லை. அடுப்பு பார்த்தா எங்கே இருக்குது? 7 அடி தள்ளி போயிட்டுருக்குது. அப்போ பார்த்தா அவங்க என்னடா அது 7 அடி அங்கே போய் பார்த்தா அவங்க மலைப்பாம்பல் மேலே வச்சு தான் அடுப்பு வச்சு நடத்தினுக்கிறாங்க. என்னது? அப்போ மலைப்பாம்பு கிட்டத்தட்ட 1 மணி நேரம் அது தோல் வேகிறதுக்கு. அதுக்கு சூடு வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு? அப்போ ஒரு சர்வமான பாம்பு துரத்துனா உன் ஜெபம் 4 மணி நேரம் இருக்கணும். அப்போ தான் அது அந்த எப்படி எல்லாம் விடும் இல்லை. ஏதோ அரை மணி நேரம் வேலை செய்யிட்டு என்ன பண்ணோம், நானும் ஜெபம் பண்ணிட்டேன், நானும் ஊழியம் செய்கிறேன், கர்த்தர் என்னை உயர்த்துவார் அப்படின்னு என்ன பண்ண முடியாது. இன்னும் தோலே என்ன பண்ணல, அதுக்கு சூடாகலையே. அப்போ அதுக்கு நீ தோலை சூடு பண்ணினா அது ஊரில் இருக்குமா? உன் அனல் அங்கே என்ன பண்ண பற்றின்னு எரியும். அப்போ அந்த மாதிரி ஒரு ஜெபத்துடைய அளவு புரியுங்களா? நீ எவ்வளோ ஜெபத்தில் உட்காரியோ அவ்வளோதான் அந்த தோல் உருகி என்ன பண்ணோம், தானாக அது எல்லையை விட்டு ஓட ஆரம்பிக்கும்.
அப்போ எதுக்கு முக்கியம்? ஆண்டவர் முக்கியம்னா பாகாலை தூக்கி அடிப்பார் ஆண்டவர். புரியுங்களா? பாகாலுக்கு நீங்கள் இடம் கொடுத்தீங்கன்னா ஆண்டோடைய எல்லாம் அங்கே இருக்காது. ஏன்னா ஆண்டவர் நம்ம கொடுத்தது ஆயுதம், பெரிய ஆயுதம் ஜபந்தான். அந்த ஜபத்தை நீ ஏற எடுக்கலைன்னா அப்போ பாகால் என்ன பண்ணுவான்? நம்மளை துரத்த மாட்டானா? இந்த ஊருக்கே வராதுன்னுவான். அப்போ ஜபத்தின் மூலமாக தான் அந்த ஆவிகளை துரத்த முடியும். ஆவி ஏதோ அதுக்கு பெரிய யானை பலம் இருக்குதுன்னா கிடையாது. ஜபனாவே அது எரியும். அதுக்கு எப்பவுமே ஜபனா என்ன பண்ணோம்? உடம்பெல்லாம் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் அக்னி இறங்கும் போது தானே அந்த எல்லையை விட்டு வாசாட்டும். அது ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் என்ன பண்ணுது? தினந்தோறும் நம்ம விடாத அதே டைமில் 9ஆம் மணி நேரத்தில் பேதர் ஜெபம் பண்ணுற மாதிரி, 6ஆம் மணி நேரத்தில் யார் ஜெபம் பண்ணுறது பாருங்கள், யோசித்து பாருங்கள். அதுமாதிரி 3ஆம் மணி நேரத்தில் யார் ஜெபம் பண்ணுறது, அது மாதிரி ஒரு ஜப நேரத்தை கரெக்டாக போட்டு கரெக்டாக முழங்கால நின்றுனே இருங்க. கரெக்டாக அந்த நேரத்தில் நீங்கள் ஜெபம் பண்ணினே வரும்போது ஒரு குறிப்பிட்ட நாள் வரும்போது அந்த ஊரில் அந்த கட்டெல்லாம் டான்டான்னு உடஞ்சிடும். ஏன்னா அந்த ஜபத்துக்கு வல்லமை ஜாஸ்தி. ஏன்னா உங்களுக்குள்ளே உங்கள் நாவில் தேவனுடைய வல்லமை இருக்குது, அபிஷேகம் இருக்குது. அது போய் அந்த வேலை செய்யும். புரியுங்களா? நமக்குள்ளே. அதனால தான் நீங்கள் பாருங்கள், பேசும்போது என்ன உண்டாகுது? நானா அப்படின்னு கேட்குறார் இயேசு. யாரே தேடுறீங்க அப்படின்ற நான் என்ன பிறகு என்ன ஆகுது? எல்லாம் இயேசுக்கு பிடிக்கிறாங்கல்ல அந்த நைட்டு, யாரை தேடுறீங்க அப்படின்றாங்க. இயேசுவை தேடுறோம், நான் தான் வார். இவங்களாம் ஊந்து கெடுப்பாங்க கீழே. ஏன்னா அவருக்குள்ளே இருக்கிற அந்த வல்லமை வெளிப்படுது. ஏன்னா அவர் ஜபத்துலேருந்து அப்போ தான் வெளியே வராரு. அப்போ ஜபத்துலேருந்து வரவங்களுடைய ஆவியில் வல்லமை பெருசாக மாறிடுது. புரியுங்களா? அதுக்கு பிறகு உங்களால் என்ன பண்ண முடியாது? ஆத்மா அவங்ககிட்ட ஓடியாந்து விழும். புரியுங்களா? அதனால தான் சவுத் கொரியாவுடைய நிலைமை என்ன? அன்றைக்கி 4 பேர் ஜபத்தை ஆரம்பித்து இன்றைக்கி ஜபம் சின்ன சின்ன அட்டு உருவாக்கி இந்த ஏரியா ஃபுல்லாக அட்டு இருக்கணும். நேற்றுக்கு நமக்கு சின்ன சின்ன அட்டு இருக்கணும். போய் நீங்கள் உள்ளே உட்காந்து ஜபம் பண்ணுற அளவுக்கு இது சுத்தம் பண்ணி இந்த இடத்துல சின்ன சின்ன அட்டு போடணும். அட்டுன்னா தெரியல, கூடாரம். சின்ன சின்ன கூடாரம். ஒரு 2 பேர் உள்ள முதுகு கூட வலிக்கிற அளவுக்கு உட்காந்துப்பாங்களாம். அதில் நேரம் நிமிதெல்லாம் நிற்க முடியாதான். புரியுங்களா? அவ்வளோதான் இருக்கும். அது உள்ளே போய் இயேசுனுக்கு மண்டிட்டு அப்படியே கண்ணீர் விடுவாங்களாம். அதனால தான் அந்த பட்டணத்தை கர்த்தர் ஆசீர்வதித்தார். ஆனால் நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் உங்களுடைய ஜப நேரத்தை விசுவாசம், வேதத்தை விடாத விசுவாசத்தை வளர்க்கணும். சும்மாலாம் விசுவாசம் வளராது. நீங்கள் இதில் யூடியூப்பில் பார்த்து டைம் வேஸ்ட்டு பண்ணுற பாருங்க. இப்போ உங்களுக்கு வயசு கம்மியாக இருக்குது. நீங்கள் ஒரு 3 வருஷம் விடாமல் முயற்சி பண்ணி பாருங்கள். 4ஆவது வருஷம் தானாக ஆத்மா ஒன்று தேரும். நீங்கள் அந்த ஹார்டாக நீங்கள் ஒர்க் பண்ணலை அப்படின்னா நீங்கள் 4ஆவது வருஷம் என்ன பண்ண முடியாது? நம்மளே ஆண்டு விட்டு விலகிற மாதிரி இருக்கும். நம்ம கிட்டக்கிற ஆத்மா வெளியே போகும். சத்துரு அந்த மாதிரி வேலை செய்வான். அதனால தான் ஜபத்தினால் சபையை கட்டி எழுப்பணும், சத்தியத்தினால் கட்டி எழுப்பணும், நற்கனினால் கட்டி எழுப்பணும், நற்சாட்சியில் கட்டி எழுப்பணும். எல்லாமே சபைக்கு ஒரு பலனை கொண்டு வரதான் இருக்கும். எல்லா வழியிலும் ஆண்டு கொடுப்பார், எல்லா நன்மைகளும் கொடுப்பார். உங்கள் கடன் ஒன்று கூட 1 பைசா இருக்காது. 3 வருஷம் பார்த்தீங்கன்னா 1 பைசா நீங்கள் 4 பேர்கிட்ட வந்து வாங்கின்னு போய் நீங்கள் வேண்டாம் நீ கொடுக்கறதுனால பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு போயினே இருப்பீங்க. அந்த அளவுக்கு கர்த்தர் உங்களை உயர்த்துவார், உங்கள் பிள்ளைகளை உயர்த்துவார். உங்கள் சந்ததியில் டாக்டர் எழும்புவாங்க, மருத்துவர்கள் எழும்புவாங்க. உங்களுடைய சந்ததி உங்கள் பிள்ளைகள்லாம் டாப் லெவலில் கொண்டு வருவார். அவங்கள கர்த்தர் மேலே நோக்கி பார்க்க வைப்பார். அவங்க ஊழியக்காரை எழும்புவாங்க. கரங்களை தட்டி தேவன் நாமத்தை மேம்படுத்துவார். அன்பிற்குரியவர்களே, சத்திய வேத ஆராய்ச்சி வித்தியாசாலை தரிசன ஊழியம் 1. வடமாநிலத்தில் 300 திருச்சபைகளை உருவாக்குதல். 2. மாதம் ஒருமுறை எழுப்புதல் உருவாக்கும் எழுப்புதல் கூட்டம். 3. ஊழியர்கள், சபை தலைவர்கள், சுவிசேஷர்களுக்கென கருத்தரங்கு, அதாவது சத்திய வேத ஆராய்ச்சி நேரம். 4. டிவி ஊழியம். 5. பத்திரிகை ஊழியம். 6. CD DVD ஊழியம். 7. பவர் கேம்ப் அக்னி அபிஷேக முகாம். 8. உபதேச ஆராய்ச்சி கருத்தரங்கு ஊழியம். 9. நலிந்த குழந்தைகள் இல்லம். 10. 24 மணி நேர ஜெப மையம். 11. சத்திய தேவ ஆராய்ச்சி கல்லூரி. 12. சிறுவர்கள் உருவாக்கும் ஊழியம். 13. மருத்துவ முகாம். 14. ஜெயில் ஊழியம். 15. கைப்பிரதி ஊழியம். 16. கிராம ஊழியம். 17. மிஷனரியை உருவாக்கும் ஊழியம். 18. நன்றி துதி ஆராதனை கூட்டங்கள். 19. சமூக நலப்பணிகள் ஊழியம். 20. இன்டர்நெட் மூலமாக ஆன்லைன் படிப்புகள். இது விரைவில் வரவிருக்கின்றது. 21. தேவனுடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துதல். இதனுடைய நோக்கங்கள்: 1 கோடி சீடர்கள் உருவாகுதல், 1 கோடி ஜாமக்காரர்கள் உருவாகுதல், 1 கோடி யுத்த வீரர்கள் உருவாகுதல், 1 கோடி ஊழியர்கள் உருவாகுதல். தரிசனத்தை அவன் கண்டபோது அவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிக்கும்படி கர்த்தர் எங்களை அழைத்தார். புறப்பட்டு போக பிரயத்தனம் பண்ணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16:10.